வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். வந்துட்டு இருக்காங்க, கோயிலாண்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், வந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். பாட்டிமா நல்லா இருக்குதுங்களா? எல்லா சாப்பாடும் சாப்பிட்றீங்களா? சரிங்க சாப்பாடு எல்லாமே நல்லா செய்யணுன்றது நாங்கள் மனசார எல்லாரும் நம்மள மாதிரியே இது பண்ணணுன்றதுக்காக தான் பாட்டிமா செய்கிறோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா. இன்னைக்கு கூட காரக்குழம்பு வந்து கருணக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கோம், நல்லா இருக்கும். தயிர் சாதமும். சரி பாட்டிமா, நமச்சிவாய பாட்டி. நல்லா இருக்கணும், வாங்க. சரி. ஓம் நமச்சிவாய. தயிர் சாதம் ஒன்று. நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சரிங்களா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. நமச்சிவாய. வாங்க, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்று இல்லைங்க. வாங்கம்மா, அதெல்லாம் ஒன்று வாங்க. ஏன்னா நான் சரி சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி டிஷர்ட் இங்கேருந்து நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு தான் எல்லாரும் நிற்க வச்சிருக்கீங்களா? என்ன சரிங்க, லேட் ஆயிடுச்சுங்க. அது ஒருத்தர் திடீர்னு அந்த வழியை போனவங்களுக்கு தெரியல, நான் வழி தெரியல. பரவாயில்லைங்க. நீங்கள் ஒரு 60-62 பேருக்கு உங்கள் கணக்கில் இன்னொருத்தங்க ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க. சேர்த்தே இன்னைக்கு கொடுத்துருவோம் டிஷர்ட். சரிங்களா? 2 பேர் தான் சேர்த்தே கொடுத்துருவோம். ஏன்னா 50 கொடுத்தா அது கணக்கு இந்த லைன் முடிச்சா அடுத்த லைனில் அமகலம் பண்ணுவாங்க, என்ன கொடுக்கல அப்படின்னு. ஆனால் நான் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் பார்க்குறேன். சரி. பாப்பாக்கு தான் பிறந்த நாள். அப்படியே. ஹாய் கவியாழினி. என் பொண்ணுக்கு 27 பிறந்த நாள். சரிங்கம்மா. பாப்பா மூலியமா தான் கொடுக்கலாம். சரிங்க, சந்தோஷம். ஐயா, இன்னைக்கு குழந்தைக்கு வந்து பிறந்த நாள். குழந்தையோட பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஒரு 300 சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. டிஷர்ட்டு ஒரு 50-60 சாதுக்களுக்கு அம்மா கொடுக்குறாங்க. மீதி இன்னொரு 50 டிஷர்ட் வேற ஒருத்தர் கொடுக்குறாரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் குழந்தை எல்லா ஆரோக்கியமும் வளமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சாப்பாடு எடு தாத்தா. கொஞ்சம் பெருசாவே போட்டுக்குங்க, எனக்கு குளிருக்கு. நிறைய பேர் கொஞ்சம் பெருசா சைஸ் வேணும், பெருசா வேணும். ஆமா, வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க சாப்பாடு கொடுத்துன்னு வந்துட்டோம். டிஷர்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். சாப்பாடு அந்த பாதி கொடுத்துன்னு வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அம்மாவுடைய குடும்பத்தினர் குழந்தையுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க மற்றும் டிஷர்ட் 50-60 சாதுக்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும், சகல சௌபாக்கியத்தோட அனைத்து ஐஸ்வர்யத்தோடையும் வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. கொடுங்கம்மா, நாங்கள் டிஷர்ட். ஓம் நமச்சிவாய. போயிட்டானே சாப்பிடுங்க. சைஸ் பார்த்துக்குப்பா. சைஸ் 45. ஓகே, சைஸ் பார்த்துக்கு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் வாங்கி கொடுங்க. நீங்களே வாங்கி கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் பண்ணி டிஷர்ட் கொடுக்குறாங்க. ஒன் டே ஃபுட் சர்வீஸ்லேருந்து அந்தாண்ட பக்கம் சொல்லிடாதீங்க. எடுத்துன்னு வந்து 100 டிஷர்ட் தான். 3000 சாமியாருங்க இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் என்னால் கத்தி பேசின்னு போக முடியாது. அதனால் இங்கே இருக்கிற சாமிங்க ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க. எடுத்துன்னு வந்து 100 சாமியார்களுக்கு தான். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக.
ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. இந்தாங்க. அண்ணா வாங்க. ஓம் நம சிவாய நமக. 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 ஓம் நம பார்த்து பொறுமையா பொறுமையா. இந்தாங்கம்மா. ஓம் நம சிவா. ஒரு சாப்பாடா? பத்திரமா பிடிக்கும். ஒரு கை இருக்கா? ஒன்று கொடு. ஒன்று போதும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க மெட்ராஸ். நீங்க கொடுங்க அப்படியே. இல்லை பரவாயில்ல, கொடுங்க. நாங்கள் டெய்லி தான் கொடுக்குறோம். ஓம் நமச்சிவா. ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. 44 எடு அவருக்கு. 44 எடு. இருநைனா 44 ஒன்று கரெக்டாக இருக்கு. இது கரெக்டாக இருக்கணும் என்ன உனக்கு? 44 சாப்பாடு கொடு. ஓம் நமச்சிவாய. என்னங்கம்மா? ஓம் நமச்சிவாய. இதான் போட்டுக்கிறேன். 44 தனியாக தானே வச்ச? 44 தனியாக வச்சு எங்கே வச்சுக்கிற? உள்ள அதில் 42. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வா நைனா. டிஷர்ட் உனக்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்தான்ல? கடையில் வாங்கவே இல்லை. ஏன் வாங்கலை நீ? நான் ஊருக்கு போயிருந்தேன். நீ ஊருக்கு போனால் அது யார் தப்பு? 3 தப்பு. ஓம் நமச்சிவாய நமக. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் என் கூட வர போறீங்களா? நீங்கள் வந்து பார்த்து நேரில் பார்த்து என்ன நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என் கூட இப்போ கடைசி வரைக்கும் கொடுப்பீங்களா சாப்பாடு? நீங்களே தெரிஞ்சுங்க. இப்போ இவங்க யாருமே எல்லாருமே சைலண்டாக இருக்கிறாங்கல்ல, ஃபோன் பண்ணாத மாதிரி இந்நேரம் தகவல் போயிட்டு இருக்கோம் அந்தாண்ட. ஆமாம், இவ்வளோ நேரம் அது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கொரியர் இந்த ஸ்பீடு அது இதுன்னு, அதை விட தகவல் வேகமாக போவாங்க. பாரு. ஓம் நமச்சிவாய நமக. ஒரு சாப்பாடு கொடு. ஓம் நமச்சிவாய். வெள்ளை சாப்பாடு 1. ஒரு சாப்பாடு போதும். டிஷர்ட் இருக்குதா? ஏற்கனவே கொடுத்தது இருக்கா? பரவாயில்ல, வச்சுங்க வாங்க. பரவாயில்ல, எல்லாரும் 2 இப்போ வேற. அப்புறம் நான் உங்களுக்கு மட்டும் கொடுக்காம போய் அது என்ன வரது? ஃப்ளவர் லைனில் நின்னுக்கிறீங்க. 1 சைஸ் பார்த்துங்க. சைஸ் தாத்தா எத்தனை? 40 நம்பர் இல்லை, எக்ஸ்ட்ரா சைஸ் தான் வாங்கி வந்துக்குது. இந்தா வச்சுங்க. எத்தனை சாப்பாடு? உனக்கு டிஷர்ட் வேணுமா? என்ன பண்ண போறீங்க? இது என்ன பண்ண போறீங்க? ஓ சரி. நமச்சிவாய. 44 ஒன்று கொடு. 44 ஒன்று கொடு. பின்னாடி இன்னொரு 44 எடு. கொடு. சாப்பாடு கொடு. 1. ஓம் நமச்சிவாய. இன்னொரு 44 கொடு. காந்தி தாத்தாக்கு. நமச்சிவாய. இந்தாங்க கொடுங்க. வாங்க, நீங்க வாங்க, உங்க கையால் கொடுங்க. வாங்க, நான் டெய்லி தான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க ஐயா. சரி. ஓம் நமச்சிவாய. வாங்க.
கொடுக்குறேங்க சொல்கிறாரு. அவர் கை வராது, ஒரு கை வராது. ஒன்று போதும், ஒன்று போதும். ஒன்று போதுங்க. காரக்குழம்பு சரிங்க. சாப்பாடு அதான். இந்தாங்கம்மா இந்தாங்க. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. அழகு சிவமே. நமச்சிவாய. சாப்பாடுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அதில் அவர் லோக்கல் கார் 42. சரி. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் சாமி, வேண்டிக்கங்க. நல்லதே நடக்கணுமா? 44 எடு. 44 எடு. சொல்லி அதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் அதான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து பாருங்களேன், நீங்களே தெரியும். அதெல்லாம் நான் பார்க்கணும். அதே தான் டெய்லியும் பார்க்குறோம் உங்கள் வீடியோவில். 44. பார்த்துட்டு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாய. அங்கே ஒரு 44 கொடுங்க. அவருக்கு ஒரு 44 கொடுத்துரு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா? ரைட். எவ்வளோ பொறுமையாக நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும். ஓம் நமச்சிவாய நம. நினைச்ச காரியம் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கீரை கிடையாது, நீ காரக்குழம்பு. ஆ, இன்னொன்று கொடுத்துரு. இன்னொரு சாப்பாடு கொடுத்துரு. சமையல் இந்தாண்ணா போதுமா? ஒன்று போதும். இல்லை ஒன்று கொடுங்க. இன்னொரு சாப்பாடு கொடு. தயிர் சாதம் ஒன்று கொடுத்துரு. இந்தாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. 42. ஆமாம். கம்மி இருக்கிறது கொடுக்கணும், பரவாயில்ல. சைஸ் போதும். ஓம் நமச்சிவாய. சாப்பாடு ஒன்று கொடு. நான் தான் கொடுத்து அனுப்புறேன் தானே சொன்னேன். அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு வர? நான் கொடுத்து அனுப்பிச்சேன். டிஷர்ட் சாமி, டிஷர்ட் வாங்கினீங்களா இல்லையா? நான் போயிட்டு வாங்க. இந்தாங்கண்ணா, நான் தான் வரேன்றல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. டிஷர்ட் எங்க வச்சிருக்கேன் நான் நைட்டு போட்டு கூட அடிக்கலையா? அதுக்கு போட்டுக்கலையா? நம்ம என்ன விளம்பரமா எடுத்துறோம்? அது உங்க பேர்ல என்ன போட மாட்டேன். அது நான் பேர் இல்லை. ஆனால் அநியாயம் அது. வாங்க, யாருன்னா ஒருத்தர் வாங்க. சாப்பாடு முன்னாடி போட்டுருந்தா அட்டா காலமா வெளியில ஒன் டே ஃபுட்டுன்னு போடுறதுக்கு நான் ஏன் அந்த விளம்பரம் பண்ணணும்? எனக்கு அது என்ன நைட்டுக்கு மட்டும் போட்டுக்கணும். அந்த கூதல் ஒன்று ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துரு. டிஷர்ட் இப்போ வேணுமா? அதான் என்ன இப்போ தான் என்னென்னவோ டைலாக் பேசுனீங்க. வேணும், எனக்கு வேணாம்னு சொல்ல மாட்டேன். 42 கொடு. மா வாங்கம்மா, வாங்கம்மா. இந்தாங்க, டக்குன்னு கொடுங்க. 42 கொடுத்துரு. $42. ஏமா அதில் சைஸ் போடல? ரெட் கலரில் எழுதிருப்பாங்க. இல்லை, இப்போ அவசர அவசரமாக கேட்டதில் வேகமாக இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று இது கரெக்டாக இருக்கும். ஒரு இது இந்தா நமச்சிவாய கொடுங்க. இன்னொன்று சாப்பாடு எத்தனை? இது வந்து 40-50 பேருக்கு, மொத்தமாக ஒரு 100 பேருக்கு தான் எடுத்துன்னு வந்தோம். எல்லாருக்கும் தகவல் சொல்லிடாதீங்க. அந்தாண்ட எல்லாருக்கும் நம்ம அதுதான் சொல்கிறேன். கொடுங்க. 2. இவருக்கு தான் கரெக்டாக இருக்கும். கொடுங்க, கொடுங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. எத்தனை சாப்பாடு? ஒரே ஒரு ஆள் தான். ஒரே ஒரு. நான் ஒரே ஒரு ஆள். பின்னாடி இருக்கிறவங்களாம் ஆளால் தெரியலையா? இல்லை, நான் மட்டும்தான். என் பின்னாடி இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான். சரி, குட்ரா. நான் ஒன்லி ஒன் மேன் தான். சரி, ஓகே. செப்பரேட் தான் எப்பவுமே. ஓகே, ரைட். டிஷர்ட் கொடுறா. அதாவது அந்த பின்னாடி நிற்குது அந்த ஆயா, அது இருக்கு பாருங்க, அந்த காம்ப்ளெக்ஸ், பில்டிங் காம்ப்ளெக்ஸ், இந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ்க்கு ஓனர் இந்த பின்னாடி நிற்குது பாரு. அது எப்படி கேட்கணும்னு மட்டும் நீங்கள் பாருங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் அங்கே கல்புரம் விற்று ஒரு நாளைக்கு 250 500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்குது. ஆனால் அது பண்ணுற ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நொந்துருவீங்க. கடவுளே இப்படியா அப்படின்னு.
நமச்சிவாய். ஏண்ணா இந்த பக்கம்லாம் நான் கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 100 டிஷர்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு 120 130 டிஷர்ட் கொடுத்துட்டேன். மறுபடியும் வாங்குறதுக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் இப்படியே டக்குன்னு வாங்கிட்டு போங்க. இந்தாங்கம்மா இப்படியே வாங்கி டிஷர்ட் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. அந்தாண்ட பக்கம் இட்லி போனவொடனே சொல்லாத. ஏன்னா இந்த பக்கம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். மறுபடியும் வாங்கினவங்களே 3வது டிஷர்ட் வாங்குவாங்க வந்து. அப்புறம் இல்லாதவங்களுக்கு போட்டோம். சரியா? ஒரு டிஷர்ட் கொண்டு கொடுக்கும். பத்திரமா வச்சுங்க. போகலாங்களா ஐயா? போகலாம். எத்தனை வேணுங்க? ஓம் நமச்சு இப்படிவாங்க. ஓம் நமச்சு கொடுங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 55 60 பேர்கிட்ட கொடுத்துட்டோம். மீதி வந்து இன்னும் அந்தாண்ட பக்கம் எடுத்து போய் கொடுத்துக்கலாம். நான் கொடுத்தவங்களுக்கே வேணும். அந்தாண்ட பக்கம் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு செட்டு கொடு. இந்தாங்க. ஓம் நம சிவாய். யாரு? எங்க வீட்டுல தாங்க எதுக்குமே வர மாட்டாரு. இப்ப அமைதியா அவர் ஜாலியாக இருக்காரு. ஜாலியாக சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கணும். நமச்சிவாய். நீனா வா, நீனா வா. இடம் முடிச்சு போய் வந்து உட்காந்துட்டு போயிருக்கு. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சரிங்கண்ணா ஏதோ ரோட்டில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யாரோ தர்மம் செய்கிறாங்களே, ஏதோ சாப்பாடு வாங்குறீங்க, ஓகே. எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறது வாங்கினா யாரோ ஒருத்தர் நீ வீட்டில் சாயந்தரானா தர்மம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எவ்வளோ மக்கள் ரோட்டில் இருக்கிறாங்க பாவம். எவ்வளோ பேர் இந்த பனியில் இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ குளிருது. அவங்கள ஒரே மனசாட்சி கூட நினைக்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் போய் வாங்குறது. இப்போ நான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறது, அந்த வீட்டுக்காரங்க வராங்க பாரு அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். பரவாயில்ல, எனக்கு கொடு டிஷர்ட்டை கொடு. அவர் தலைவர் பையன், அவர் வேற. அவர் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? வாங்க சாமி, வாங்கிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் ஐயா. வாங்கி கொடுங்க ஐயா, வாங்கி கொடுங்க ஐயா. 2 வேணா 2 வாங்கிங்க, 1 வேணா 1 வாங்கிங்க. வீண் பண்ணாதீங்க, சாப்பாடு வீண் பண்ணாதீங்க. அது அவர் கொடுங்க, அவர் கொடுங்க. நமச்சிவாய. 1 சாப்பிட்டு வந்துட்டீங்களா? அதனால தான் கேட்குறேன். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எத்தனைண்ணா? 1. ஒரு ஒயிட் ரைஸ். எத்தனைண்ணா? 2. ஒரு வாட்டர் பாட்டில் கொடு. இந்தாங்க போயிட்டு வாங்க. 1. கடை சாதம் மட்டும் ஒன்றும் இல்லை. தயிர் சாதம். தண்ணி கடை சாதம். அதான் தயிர் சாதம். ஆ தயிர் சாதம் 1, தண்ணி 1 கொடுத்துருவோம். ஊறுகாய் கொடுத்துரு. ஒரு போயிட்டு வாங்க. இது 2 கொடுத்துருக்குங்க. நேற்று ரசம், இன்னைக்கு காரக்குழம்பு, தயிர் சாதம். எத்தனை ஐயா? காரக்குழம்பு தயிர். அதான் என்னாச்சு? ஜுரமா? பனி யாருக்கும் ஆகலை. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்தேன்ல, இன்னைக்கு காலைல ஒரு நாய்க்குட்டி இறந்துச்சு. ஐயோ, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த வாயில ஜீவனுக்கெல்லாம் ஆடு மாடு எல்லாத்துக்குமே வருதுங்க. இன்னைக்கு காலையில் ரொம்ப மனசே வருத்தமாக போச்சு. குட்டி குட்டி நாய்ங்க 3, 1 கொடுத்துட்டேன். இன்னும் 2 நாளே வளர்த்துக்கலான்னு வளர்த்தேன். 1 அப்படியே இறந்து. ரொம்ப மனசே நொந்து அப்படியே வேதனையாக இருக்குது. அதனாலேயே வளர்க்குறது இல்லை நாங்கள்லாம். நானே வளர்க்குறது இல்லை, என் பசங்களால தான், என் பசங்களோட இதுக்காக தான் பண்ணேன். போகலாங்க வாங்க. நீங்கள் லேட் ஆகிடுச்சிங்களேன்ற அந்த ஒரு இடத்துலேயே நம்ம எவ்வளோ நேரம் நின்னோம். தயிர் சாதம். சரிங்க. நமச்சிவாய். பட்டுங்களா ஐயா? நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் வரோன்றது இங்கே சில பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்க வார்த்தை வந்து என்ன இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. நம்ம எவ்வளோ ஓடிட்டு எவ்வளோ கஷ்டத்தில் வரும். இந்த டிஷர்ட் வர்றதுக்காக எவ்வளோ நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஐயாட்ட கொடுங்க. நமச்சிவாய். 1 2 வாங்க ஐயா, வாங்கி கொடுங்க. அவங்க எங்கம்மா? காரில் வந்தாங்களே, அங்கே போயிட்டாங்களா? சரி. மருமகம் பொண்ணு. சரி அப்படிங்களா? பேத்திக்கு தான் பிறந்தாங்க. உங்கள் பேத்திக்கிங்களா? சரி.
என்ன ஊர்ல இருந்துங்கம்மா வரீங்க? கோயம்புத்தூர். சரி. பேரூர் இருக்குதுங்க. ஆமாம், பேரூர் பட்டீஸ்வரர். நாங்கள் இப்போ வந்தோம். இப்போ இந்த அமாவாசை, மகாலி அமாவாசைக்கு பட்டீஸ்வரம் வந்து தான் வந்து திதி ஒன்று கொடுத்துட்டு வந்தோம். அந்த பட்டீஸ்வரர் குளம் இருக்கு தெரியுங்களா பேரூரில்? அந்த பட்டீஸ்வரர் ஆறு, அந்த ஆற்றுல வந்து திதி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இந்த மகாலி அமாவாசைக்கு. எனக்கு தெரியாதும்மா உங்க அங்கே இருக்கீங்க நீங்கன்னு. பக்கம் தாங்க. சரிங்க. 4 கிலோமீட்டர் தான். சரிங்க சரிங்க. 2 பேரூருங்க, கோயம்புத்தூர். செட்டிவீதி நீங்க? ஆமாம். அவர் அந்த செட்டிவீதி விட்டு இங்கே வந்துட்டீங்க. ஐயோ டென்ஷன் ஆகிடுவார் எங்கள் தாத்தா. மனசு வேதனை ஏதோ ஒன்று வருவார். ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யுங்க. அவன் பையன் இந்த காரில் வருவார், பெரிய காஸ்ட்லி காரில் வந்து கூப்பிடுவார். போக மாட்டார் தலைவர். உங்களுக்கு மனசு வேதனைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஃபேமிலி எங்களுக்கு எத்தனை வேதனை? அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியாது? நாங்களே இப்படி வந்து உட்காந்து எப்படி குழப்பம் நடக்கும் சொல்லுங்க. வாங்கிக்கிறேன் இருக்குதுமா. காலையில் நாளைக்கு வாங்கி கொடுங்க ஐயா, வாங்கி கொடுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ராகவேந்திர சாமி எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திர வந்து சிலைகள் வந்து வச்சிங்கன்னா டெய்லியும் பிரதிஷ்டை பண்ணணும். டெய்லியும் பிரதிஷ்டை பண்ணணும். டெய்லியும் அந்த சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் சிலை வைங்க. இல்லைன்னா சிலை வந்து அது இல்லாமல் லிங்கம் வந்து வீட்டில் வைக்கிறீங்கன்னா மிக மிக சுத்தமாக இருக்கணும். லிங்கமோ இதுவோ, ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது. திரும்ப விநாயகர் வைக்கலாம். விநாயகர் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. நான் சொல்கிற சிலை வந்து நீங்கள் வைக்கிற சிவலிங்கம், சிவன், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். வாங்க 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 வாங்க. இதில் எது உங்கள் பெரிய பாப்பா? பெரிய பாப்பா வந்து அங்கே இருக்கிறாங்களா? அந்த ஓ, குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களா அவங்களா? கண்ணாடி போட்டு வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்கம்மா. பயணத்தை தொடங்கிட்டீங்களா? ஐயா வாங்க, வாங்கி கொடுங்க. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கி கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. அரோகரா. அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்க. ஓம் நமச்சிவாய. வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. சம்மந்தி அம்மா அப்படிங்களா? வாங்க. வணக்கம்மா, வணக்கம்மா, வணக்கம். உடம்பு பரவாயில்லையா? மாத்திரை சாப்பிட்டேன். பனி யாருக்குமே ஆவலை, கொஞ்சம் பார்த்து இருங்க. பனி ரொம்ப மோசமா இருக்குது. பனி ரொம்ப இந்த வாட்டி நான் இத்தனை வருஷத்துல திருவண்ணாமலையில் இந்த மாதிரி பனி பார்க்கல. மற்ற இடத்துல பார்த்துக்கிறேன் பனி. எனக்கே இப்போ எந்த எவ்வளவு குளிர் அடிச்சாலும் ஒழிஞ்சாது. இப்போ எனக்கு நான் மாட்டேன். நம்ம திருவண்ணாமலையில் இந்த மாதிரி பனி நானும் பார்த்ததில்ல. தை மாசம் இப்போ வந்துடுச்சு, அப்பயும் பனி போவே இல்லை. நமச்சிவாய். பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. சரி, மாத்திரை தான் வாங்கிக்கோங்க. அந்த காசுல 50,000 வாங்கிக்கோங்க. ஐயோ, இவர் அதேவே உங்களை போச்சு பணம் கொடுத்துருக்கு, பிரிச்சு எடுத்துக்கங்கன்னே சொல்லி சொல்லி மாட்டி சொல்லியே நீ இந்த மாதிரி நானும் மெலிஞ்சிட்டு யாரும் கொடுத்து பார்க்கல. அந்த 50,000 வாங்கிக்கோங்க. அது 50,000 ரூபாய் நோட்டால இருக்குன்னு சொன்னாரு. அது முழு நோட்டு. அதுதான் 50,000 ரூபாய் நோட்டு இல்லைன்னு சொன்னார் அவரு. மணி என்ன ஆகுது? மணி இப்ப 1:30 மணி ஆகுது. எப்படி பனி பாத்தீங்களா? எப்படி அப்படியே குளிருது பாத்தீங்களா? கோயம்புத்தூர், ஊட்டி கிளைமேட் இப்படி வருது. மாறிடும் போல இருக்குது. அடுத்து திருவண்ணாமலையெல்லாம் வந்து ஊட்டி கிளைமேட் ஆகிடும் போல இருக்குது. அப்புறம் சாப்பாடு வச்சுருந்தேன். ஆட்டோ இது காக்காவுக்கு அண்ணன் வண்டி சத்தம் கட்டு விட்டு விட்டு கோயில் விட்டு இப்போ ஐயர் வரல. 3 பேர் நான் தான் வேட்டி கட்டின்னு போ. விழுந்துட போறா? இல்லைண்ணா, வச்சுக்கிட்டேன். போயிட்டாங்க. நீ ஏதோ வந்து உளர்னே, அதனால கேட்டேன். நீங்கள் ஆட்டோ அடிக்கும்போது சரி பொட்டலம்மா. என்ன வேணும்? முருகா நப்பனே ஒரு சாப்பாடு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்து. முருகா பார்த்து போ, விழுந்துட போற. அடே நீங்கள் போட்டு பிரச்சனை. ஓ, ஏன் மாரி பண்ணுறீங்க? ஒயிட் ரைஸா தயிர் சாதமா? பள்ளியில் போய் நேற்றுலாம் வெயில் அடிச்சிச்சுண்ணே. நான் இன்னைக்கு தண்ணி ஆல்ரெடி கொடுத்தாச்சுடா இருக்கு. 10 2 கொடு. தண்ணி கொடு. குத்தமே ஃபஸ்ட்டு. சரி கொடுங்க. தண்ணி ஒன்று கொடுத்து. தண்ணி வாட்டங்க.
கூட்டிக்கிட்டு எடுத்துக்கிறோம் நானும் சாப்பாட்டுக்கு நின்று பின்னாடி வரவங்க சரி வாங்கிக்கிறேண்ணா வாங்கிக்கிறேண்ணா 20 நிமிஷம் இந்த வாட்டர் ரிட்டன் கொடுத்துரு வேறு வாட்டர் கேன் இது ரிட்டன் கொடுத்துருங்க ரிட்டன் கொடுக்கணும் கொடுக்குறீங்களா ரிட்டன்லாம் கொடுக்குறீங்களா இந்தாண்ணா ஒரு தயிர் சாதம் கொடுத்துருப்பா ஒன்று கொடுத்துருங்க தயிர் சாதம் ஒன்று சாமியாருங்களுக்கு கொடுக்குறது ஒரு தயிர் சாதம் வாங்கிக்கோங்க ரெண்டு தயிர் சாதம் கொடுங்க சண்முக தாத்தா அந்த கோயிலுக்கு தான் வந்து சண்முக தாத்தா விளக்கேற்ற சொல்லுவார் தெரியுங்களா இங்கே தான் வந்து புத்சாமி கோயிலுன்னு அது பாருங்க அதுதான் புத்சாமி லாஸ்ட்டாக கூட அடக்கம் பண்ணது அந்தாண்ட இறக்கும் போது சொன்னார் பார்த்தீங்களா இறக்கிறதுக்கு முன்னாடி புத்சாமி கோயிலில் விளக்கேற்றணும் அப்படின்னாரு இந்த புத்து தான் இதுதான் வந்து புத்சாமின்னு இதுதான் வந்து விளக்கேற்றுவார் ரெண்டு பானை நான் எத்தனை ரெண்டா வாங்க வாங்க வாங்கி கொடுங்க போயிட்டோ மாலை நேற்று முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் கோயிலில் கொடுத்தாங்க அந்த மாலை போட்டுருந்தோம் சரி சரி கொடுங்க வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் வாங்கிக்கோங்க பார்த்து தான் இன்னொன்று கொடுத்துருங்க அவருக்கு அங்கே ஒருத்தர் இருக்காரு கொடுத்துருங்க போயிட்டு வானேண்ணா போயிட்டு வா நமச்சிவாய் ஒரு செட்டு அவருக்கு 2 வெள்ளை தயிர் சாதம் சித்தரே 2 வெள்ளை சாதம் கொடுத்துருங்க பெனில் பனியன் பனியன் ஆல்ரெடி குத்தாச்சிங்க உங்கள்கிட்ட குத்துனா எங்க பனியனை தோச்சு போட்டுருவா ஒரு பனியன் மட்டும் அவருக்கு கொடுத்துருங்க நான் வாங்கல சரி தரேன் அவருக்கு இல்லை அவருக்கு 2 வெள்ளை சாதம் அவருக்கு வெள்ளை சாதம் 2 அவருக்கு வாங்க ஒரு செட்டு கொடுத்துருங்க ஒரு அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நான் வாங்கலையா இனிமேல் பெயில் போட்ட பார்த்தீங்களா வாங்கல ஒரு டிஷர்ட் ஒன்று டக்குன்னு கொடு கொடுங்க கொடுங்க போயிட்டோம் எத்தனை வேணும் 2 கொடு இங்கே ஒரு தாத்தா அன்றைக்கி ஒரு நாள் டிஷர்ட் போட்டு உள்ள நானே ஒரு தாத்தா ஒல்லியாக இருப்பார் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் இறந்துட்டார் ஒல்லியாக இருப்பார் கருப்பா ஆமாம் ஆமாம் இறந்துட்டார் ஒன்று கொடுத்துருமா வாங்கம்மா ஒரு டிஷர்ட் ஒன்று கொடு டக்குன்னு ஏன் உங்களுக்கு 2வது வாட்டி டிஷர்ட் கொடுத்தேன் கொடுக்கலையா சரி மச்சிவா நமக்கு இந்தா ஏங்க பாதி பேர் வாங்கணுங்க இருப்பாங்க அதனால் அப்படி மறைச்சி எடுத்துகிட்டு போங்க நம்ம ஏன்னா வாங்கணுங்களுக்கே கொடுத்துன்னு வாங்கம்மா சரி 2 வாட்டி கொடுத்தாச்சு அதனால தான் இந்த லைனில் சொல்கிறேன் நான் ஒரு வாட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தேன் பாருங்க டிஷர்ட் ஆமாம் இந்த அப்படியே இதுலேருந்து இது வரைக்கும் இவருக்கு 2 வாட்டி டிஷர்ட்டே கொடுத்தாச்சு கேளுங்களேன் எங்கே வச்சுருக்காருண்ணே டிஷர்ட் எங்கே இருக்குதா அது எங்க இருக்குமோ அது அங்க இருக்கும் சார். அதுதான் திடீர்னு சொல்லிட்டாரே உடம்பு தான் இருக்குது ஆவி காணோங்கறாரு. கொடுத்துருங்க அவருக்கு. உங்களுக்கு 2 வாட்டி டிஷர்ட் கொடுத்தேன் இன்னொரு வாட்டி வேணுமா? என்ன பண்ணீங்க 2 டிஷர்ட்? அன்னைக்கு கடையில ஒன்னு எடுத்து கொடுத்தாருல்ல உங்களுக்கு? கடையில இல்ல இதுவே 2 கொடுத்தேன். இதுவே வச்சிருக்காங்க. கொடுத்து எடுத்து அதுவும் கொடுத்தாரு. கடையில வாங்கி கொடுத்தாரு ஒன்னு. குத்து சொல்லி காட்டுங்க. ஆமா வேற என்ன பண்றது? குத்துக்கினே இருக்கணும் உங்களுக்கு. ஒரு டிஷர்ட். டிஷர்ட் வேணுமா? எப்படி நில்லுங்க சைடுல நில்லுங்க. டிஷர்ட் உங்களுக்கு கொடுக்கலையா? ஒரு செட்டுக்கு சாப்பாடு எதுனே நல்லா இருக்கிறீங்களா? போதுமா? இந்த பாருங்க இதோட இன்னும் அந்த அந்த கட்டு கொடுத்துட வேண்டியது தானே அவருக்கு. ஒரு டெய்லி ஒன்று போட்டுக்கிறீங்களா? துவச்சி போட்டுங்களா அப்படியே போட்டுப்பீங்களா? துவச்சி போட்டு டெய்லி ஒன்று போட்டுப்பீங்களா? சரி டெய்லி ஒன்று கொடுத்துருக்கு. டெய்லி வந்து ஒன்று கொடுத்துட்றோம். நாலுலேருந்து கேட்கக்கூடாது. ஆ தரமா சாப்பாடு கொடுத்துருங்க. பத்திரமா வச்சுக்கங்க. இளமார சாமி இல்ல சாமி பத்திரமா வச்சுக்க சொன்னேன் நான். இல்ல நான் பத்திரமா வச்சுக்க சொன்னேன். நான் டெய்லியில இல்ல அப்படிதான் அவரு. நம்ம என்ன சொன்னோம் பத்திரமா வச்சுக்கங்கன்னு தானே சொல்றோம். அது விளையாட்டு புத்தி. கேளுங்க நாளைக்கு வந்து கேட்பாரு. நீங்க எனக்கு இப்ப கொடுங்களா ஒரே டிஷர்ட் கொடுங்களா? அவர் பார்த்துட்டே தான் போறாரு. அப்படியே வை. சரி ஒரு செட்டு சாப்பாடு கொடுத்துரு. அந்த அந்த தாத்தாக்கு அந்தாண்ட போய் கொடுத்துடலாமா? அந்தாண்ட போய் கொடுத்துடலாம்.
இது வரைக்குமேமா கிரிவல பாதையில் அவருக்கு மட்டும் ஒரு 50லேருந்து 100 டிஷர்ட் எடுத்து கொடுத்துருப்பேன் இளமரம் சாமிக்கு. கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஒன்று கூட வச்சிருக்க மாட்டார். அது என்ன பண்றாங்க? தூக்கி போயிடுவாங்களா இல்ல தூக்கி போட்டுருவாரு. துவைக்காம? ஆமா, நீங்க சொல்லுங்க. பார்த்து வா நைனா. அந்த சைக்கிள் தள்ளிட்டு இருக்காருல்ல ஐயா, அவருக்கு எடுத்துன்னு கொடுத்துருங்க. சரியா? ஓம் நமச்சிவாய. அன்னதாதா சுத்தி கோட்டு கோடு 2 எவ்வளோ இதுவாக இருக்காரு பார்த்தீங்களா? நமக்கு என்ன சொன்னோம்? பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க. நம்ம சொன்னது என்ன? பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. அதை கூட சொல்லக்கூடாது. அதுதாங்க அவங்களுக்கு அதே கோபம் வருது. இப்போ பார்த்துங்க, நாங்கள் எவ்வளோ சமாளிச்சுன்னு வரணும். அப்போ நான் எவ்வளோ சமாளிச்சுன்னு வரணும். ஐயா சைக்கிள் உங்களுக்கு 2 உங்களுக்கு 2. அவருக்கு கொடுத்துருங்க சைக்கிள். இல்லை இவர்கிட்ட கொடுத்துருங்க. புருஸ்லி ஒன்றா? இவரும் உங்க ஊருக்காரு தான். எந்த ஊருக்காருங்களா? ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து ஊருங்க. அன்னூரா? அது எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்கும். இப்போ திருவண்ணாமலை மாரி தாலிப்பாடி மாரி தட்டுறோம். ஓ அப்படியா? சத்தி ரோடுங்க. உனக்கு எத்தனைண்ணா? புளியப்பட்டி. நாங்கள் கோயம்புத்தூர் தான். பேரூருங்களா? பால்காரு. இவருக்கு ஊருக்கா? இவருக்கு குழம்பு சோறு போட்டு கொடுங்க. ஊரா தண்ணி மாதம்பட்டிங்களா? ஓ சரி. அப்போ ஏன் இப்படி இங்க வந்து இருந்துட்டீங்க? பால்ல நிறைய தண்ணி கலந்தாரு, அதனால வந்துட்டாரு. அவரு என்னண்ட வெள்ளச்சாமி விநாயகரி பூஜை பண்ணி. ஆமா, எத்தனையா? ஒன்று அது ஓப்பனாவே சொல்லிடுவாரு அவர். கொஞ்சம் கலந்தா சரி நைனா. பழமொழி என்ன சொல்லிக்கிறாங்க? ஏன்னா வச்சா கை சொப்பாத இருக்க மாட்டேன்னா அது மாரி அது நடக்கும். எல்லாருமே பாதி கிறுக்கனங்கிட்ட தான் நான் வாழ்றதாகுது. டெய்லியும் என்ன பண்றது? இல்லை நான் தான் கிறுக்கனாய் வரணும் உங்களுக்கு. கிரிவல பாதை வர்றதுக்குள்ள நீங்கள் சொல்கிறீங்களே, அல்சர் எப்படிப்பா குணமாகும்? வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுத்தாను இந்த மாதிரிலாம் டெய்லியும் பார்த்துனா எப்படி அல்சர் குணமாகும்? நீங்கள் சொல்லுங்கள். மருந்து சாப்பிட்டா குணமாகும். டெய்லியும் ஒரு டென்ஷன் இருந்தால் டெய்லியும் நீங்கள் கொடுத்துருங்க. லாஸ்ட்ல அனுப்பிச்சுடுவோம். நம்மளதே பொறுமையாக தான் கொடுக்கும். டேய் ராமே, அவனை இட்டு போடா. அவருக்கு 2 ஓம் நமச்சிவாய நமக. நான் நல்லா இருக்கணும்ண்ணா. ஒரு நாள்னா பரவாயில்ல, தினசரினா என்ன பண்ண முடியும்? போலாம் வாங்க. கொடுங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் நைனா, வேண்டிக்கு நைனா. நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக பரவாண்டு வாழணும். நமச்சிவாய. எத்தனை நைனா? 1 நமச்சிவாய. எதுனா 2 நமச்சிவாய. வாங்கம்மா. ஓம் நமச்சிவாய. வாங்கச்சேங்க, சாப்பிட்டுருங்க. ஏன்னா டைம் ஆகி போச்சு. நான் இல்லைண்ணா, குழந்தைக்கு மாப்பிள்ளைக்கும் கொடுத்துட்டாச்சு, அவங்க சாப்பிட்டோம். அது என்ன 2 சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? என்ன சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? காரக்குழம்பு கொடுங்க. இல்லை ஒரு வாங்க அவங்க சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அது தனித்தனியாக சாப்பிட முடியாது. ஒரு செட்டு கொடுத்தா காரக்குழம்பு. இல்லைம்மா, சாப்பிட்றதுன்னு உட்காண்ட பிறகு சாப்பிட்டுருந்தோம். இந்த பிறகு குழந்தைக்கு தான் ஊற்றி கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டேன். வாங்கம்மா, ஒரு செட்டு கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கோங்க. நமச்சிவாய். வாங்க போலாங்களா? ஓ கரியா? அதான். ஓஹோ, அவருக்கு தேவையான ஐட்டம் போட்டிங்களா? அதான் மனுஷனை கூட கண்டுக்கவே இல்லை. வரிக்கு இல்லாம என்ன பண்ண? அவர் கறி போட்டு இருந்தாருன்னா எப்படி வரும் அது? ஏய் சிம்பா, இன்னைக்கு ஒரு நாள் போடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஓனர் போட்டுறாரு, விட்டுரு. நாங்க வர நேரத்துக்கு. ஏய் பேர் மாத்திட்டானா? காது கேட்கல.
ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். சாப்பிட்டு வருவார் வட்டம். ஓம் நமச்சி சிம்பா வாட போலாம் நம்ம. ஓம் நமச்சிவாய் நமக்கு. ஆனால் ஊருக்கா வேண்டிய தனி பட்டு வேண்டிய வேஸ்டாக வா சாமி வாங்க. என்ன சிக்கனா மட்டனா? சிக்கன். அதான் மதி கூட மாட்டேன்றான். உன்னையே மதிக்கிறதுல இது கச்சி வச்சுடுறாரு. நமச்சிவா 2. அந்த சாப்பாடு அங்கே இருக்குது இல்லை, நீ மாட்டு அப்புறம் யாரும் எடுத்துட்டாங்கன்னா என்னை கட்சி அப்புறம் பயங்கர பலமாயிட்டார். உனக்கு உங்களை கட்சி அப்புறமா. ஓம் நமச்சிவாய். கடிச்சிருந்தா இவர் செம்பாயிட்டார். அப்போ யாராக இருந்தாலும் செம்பாயிட்ட கடி வாங்கிக்கோங்க. நமச்சிவாய். போலாங்களா? போலாங்கம்மா. வரத்தல நோ விடு. வா போலாம். வா டைம் ஆச்சு. வா வரத்தால மதிக்காத பையன் எதுக்கு? வா டைம் ஆச்சு. வா ஏய் இந்தா வா. மரியாதை கிடையாது. நமச்சிவாய். வராங்க. தரேன் வாங்க. எத்தனை 2? ஐயா வாங்க. வாங்க கொடுங்கம்மா. ஓம் நமச்சிவாய். தயிர் சாதம் ஒயிட் ரைஸ். தயிர் சாதம் வேணுமா? ஒரு 1 மட்டும் கொடுங்க இருக்கு. வாங்கம்மா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்கன்னு இன்னைக்கு அம்மா குடும்பத்தினர் பண்றாங்க இன்னைக்கு. வாங்க. ஓம் நமச்சிவாய். வாங்க சாமி. நமச்சிவாய். தயிர் சாதமா? எத்தனை வேணும்? பூண்டு ஊறுகாய் 1. உங்களுக்கு என்ன எத்தனை வேணும்? 2 தயிர் சாதம் உங்களுக்கு. தயிர் சாதம் மட்டும் 1 இருக்கு. உங்களுக்கு 2மே வா. ஒயிட் ரைஸா தயிர் சாதமா? ஒயிட் ரைஸ். சிவாய நமக்கு. வாங்கண்ணா வாங்க. அவருக்கு எங்க சாமி வாங்க. உங்களுக்கு எத்தனை? 2. அவருக்கு 2 ஒயிட் ரைஸா? அவருக்கு 2 ஒயிட் ரைஸ் கொடுத்துரு. இவருக்கு சாதா ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் கொடுத்துரு. இவருக்கு கொடுத்துருங்கம்மா. 2 ஒயிட் ரைஸ் கொடுத்துரு இவர்கிட்ட. போயிட்டு அவருக்கு தானே? சரி. ஒரு ஒயிட் ரைஸா? எங்க ஸ்டிக்கு? சரி பத்திரமா எடுத்துருப்பாங்க. எத்தனை உங்களுக்கு? 2. வாங்க. இவங்க 2 கொடுத்துருங்க. இவருக்கு 1 கொடுத்துருங்க. எத்தனை வேணும் உங்களுக்கு? 1. இவருக்கு 1 கொடுத்துருங்கம்மா. ரெண்டு தாங்க. 1 2 போலாங்களாம்மா? எவ்வளோ நல்ல சாமிங்க இருக்கிறாங்கம்மா. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. இல்ல இப்ப பார்த்து திரும்பி கூட பார்க்கலையா? நான் தான் சொல்றேனே, இந்த மாதிரி இவரெல்லாம் ஒரு கம்பெனியில் இருந்தவர். இவரெல்லாம் ஒரு பொறுப்பில் இருந்தவங்க. அவங்களாம் ஒரு வண்டி சொந்தமாக வச்சு ஓட்டிட்டு இருந்தார். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான். யாரும் சும்மா கிடையாது. இங்கே வந்து உட்காந்தவங்க யாரும் சும்மா கிடையாது. யாரும் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு காமிச்சிக்கல. அவ்வளோதான். இவங்களாம் வாங்க. நான் எல்லாரும் ஒரு நிலையில் இருக்காங்க. எல்லாம் இவங்க பையன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு கோச்சின்னு வந்துட்டாரு. அவங்க பையன் நல்ல வசதியாக, நான் வளர்த்த பையன் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டானேன்னு கோச்சின்னு வந்தவர் அவர். ஆமாம், அப்படி வசதியாக இருந்தவர் அவர். எல்லாருமே ஒரு நிலையில் இருந்தவங்க தான். இவர் வந்து ஒரு 3 வருஷம் ஆகுமா சாமி? 4 வருஷம் ஆகுது. அவர் பாருங்க, அட்வொகேட் அவர்.
இங்கே எல்லாம் படிக்காமல வந்துட்டாங்க, எல்லாருமே படிச்சுட்டு ஏதோ சூழ்நிலையால் வந்தவங்க தான். அவங்க யாரும் காமிச்சிக்கல. அதுதான் நம்பரு டிரைவிங் சொல்லியிருந்தோம்ல பண்ணுறாரு. என்ன ஊர் நீங்கள்? பரமக்குடி. பரமக்குடியா? சொன்னதான் சூழ்நிலை சரியில்லை. நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்துருக்கேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா? இதான் டைம் சரியில்லாம மாதிரி ஃபோன் பக்கத்தில் நான் வருவேன் இங்கே விரிவலாம். இங்கே எங்கே தங்குவீங்க? இவ்வளோ தான் இப்போ தங்கியிருக்கேன். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப டைட்டாக இருக்குது சூழ்நிலை. 2 குழந்தைகள் இருக்குது. வண்டி ஓட்டுவீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? வண்டி ஓட்டுவேன், எலக்ட்ரிக்கல் ஒர்க் கற்றுருக்கேன். கொஞ்சம் லைசன்ஸ் பண்ணுறது. இங்கே பரவாயில்ல. எல்லாம் இருந்தால் வந்தோம். வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருந்தீங்களா? எங்கே இருந்தீங்க? பஹ்ரைனில் லாஸ்ட்டாக இருந்தேன். ஓமன் 2 நாள். பஹ்ரைன் இல்லையா? ஃபேமிலி கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயினால ஒவ்வொரு பென்ஷன் வாங்கி அம்மாவும் டீச்சராக இருக்காங்க. என்ன தெரியல, இந்த 2.5 வருஷம் கொரோனாலேருந்து சஃபர் ஆகியிருக்கேன். மாட்டிக்கிட்டு எதுவுமே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னு தடங்கள் 7.5 நடக்குன்னு சொன்னாங்க. ஜோசியத்தில் எனக்கு அந்த அளவுக்குலாம் நம்பிக்கை. அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நடக்காத 7 நடந்துடும் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் இப்போ தான் பிடிச்சிருக்கேன். நான் இவர்கிட்ட தான். சரி, வண்டி ஓட்டுவீங்களா? என்னென்ன வண்டி ஓட்டிருக்கீங்க? எல்லா வண்டியும் ஓட்டுவேன். தங்கறதுக்கு எங்கே தங்குவார்? அதுதான் ஏற்பாடு பண்ணுவேன். எல்லா வேலையும் செய்வீங்களா? அதுதான் நாமளும் கேட்டேன். சரி, ஏன்னா அக்கௌண்ட் செக்ஷன் இல்லை, நம்ம சாப்பாடு பேக் பண்ணுறது எல்லாமே சர்வீஸ் பண்ண சொல்கிறீங்க. பண்ணுவீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? நான் படித்தனால அதெல்லாம் விட்டுட்டேன். ஒரு டயத்தில் அப்படி இருந்தது. இப்போ என்ன, எங்கே துணியெலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? எங்கே தங்கியிருக்கீங்க? சமயம் நம்ம ரூமில் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். வாங்கிக்கோங்க, வாங்க. பார்க்கும்போது ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் அது ஒரு மாதிரியாக இருந்தது. எல்லாருமே அதனால தான் சரி, இது திடீர்னு ஒரு எதார்த்தம் சொன்னார். அந்த அண்ணாமலையே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். எத்தனை நாளாக இருக்கீங்க? அப்போ 1 வீக்காக இருக்கும். 1 வீக்காக இருக்கீங்க. வந்துட்டு போவேன். கிரிவலத்துக்கு போவேன். கிரிவலம் போகிறீங்க? வீடு ஆனால் சொந்த ஊர் வந்து பரமக்குடியிலேருந்து வந்துட்டு போவீங்களா? இல்லை, இப்போ இதுக்கு 1 வீக்காக இங்கே வந்துருக்கு. சூழ்நிலை சரியில்லாமல். சரி, வீட்லேயும் அப்பா கொஞ்சம் அவர் உங்கள் ஃபோன் நம்பர் அவர்கிட்ட கொடுங்க. நம்ம ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ. 92 இப்போ நான் எடிட்டிங் இல்லையா? எத்தனை பசங்க? 2 பேர் இருக்காங்க. பெண் குழந்தைங்க. என்ன பண்ணுறாங்க? படிச்சிருக்கேன். 5. இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? அப்பா அம்மா இருக்கிறதுனால சரி, அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்கீம் வரல, சின்ன ஒரு ஊருக்கு ஃபாதர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சரி, அதை டயல் பண்ணுங்கள். பண்ணியிருக்கேன். மாமா இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. நான் ஃபோன் பண்ணுறேன். மகேஸ்வர். சரி மாமா, இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. என்ன வேலை என்னன்னு சொல்லுவார் அவர். இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளையிலேருந்து வேணால் வர மாதிரி வாங்க. என்ன மாமா, கூட மாட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பேக் பண்ணுறது எல்லாமே. சரி, வாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க, பிரச்சனை இல்லை, வாங்க. அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க. வண்டி நிறுத்தினா எல்லாரும் வந்துடுவாங்க சாப்பாட்டுக்கு. தெரியல உங்களுக்கு? அதனால தான் எதிரில் நிறுத்தலை. வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இருங்க, எத்தனை பேர் இங்கே டிஷர்ட் கொடுத்தோமாம்மா இன்னைக்கு? வாங்கிட்டீங்களா? சரி. இவருக்கு இல்லையா பாரு, ஒரு டிஷர்ட் கொடு. 42 சைஸ் கொடு. வாங்க. நமச்சிவாய. நீங்கள் வாங்கிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. நீங்கள் சட்டை வாங்கிட்டீங்களா? அவருக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. அந்த ஆள் அவர் பேசினார். அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா. ஃபேமிலியில் வந்து பிரச்சனை, நான் வந்துட்டேன், எதனா வேலை இருந்தால் கொடுங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைங்களாம். நான் வந்துட்டேன், என் மனசு 2 வருஷமாக சரியில்லை அப்படின்ற, எதனா வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பேசியிருந்தாருல டிஷர்ட் போட்டு, அங்கே டிஷர்ட் போட்டு பேசிடல அவரு. சரி. என்னன்னா வேற ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ. ஆமாம், இது எவ்வளோ பெட்டர். அதுதான் சொல்கிறேன். நானே தாத்தா சட்டை வாங்கினியா? இல்லையே. வாங்கிக்கோ. குளிர்தா? குளிராக இருக்குமா? என்ன சொல்கிறா? இந்த தான் பார்த்துன்னு இருக்குதா? பாட்டியம்மா வா. சட்டை வாங்கினீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சட்டை கொடுத்து. தவறான முடிவெடுத்து உயிர் போறதுக்கு வந்துட்டா பிரச்சனை. அதுதான் வந்தாரு. என்ன கொடுங்க. ஏதோ கொஞ்ச காலம் அப்புறம் அவர் ஏற்கனவே அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையன் வந்தான். சரி
அவனை ஒரு 2 நாள் 3 நாள் நாங்கள் தான் தேத்தி அமுச்சு விட்டோம் திருப்பி. சட்டை வேணுமா? வேணும். என்ன ஊர் நீங்க? என்ன ஊர்? என்ன ஊர்? ஊர் கரூர். கரூர். இங்கே ஒரு 10 நாளாக தான் பார்க்குறேன் உங்களை. என்ன விஷயமா வந்தீங்க? அந்த ஆசிரமத்தில் இருக்கு. இங்கே ரோட்ல ஏன் இருக்கிறீங்க? ஆசிரமத்தில் இருக்கேன். அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க பணியில் அங்கே எங்கே இருக்கிறீ அப்படின்னு. அதனால அவங்க சரி போயிட்டு வாங்க. போகலாங்களா? வா தாத்தா வா வா. என்ன இது எங்கே உட்காந்துக்கிறாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா? கத்தன முடியல. குளிக்கிறதுக்கே சங்கடப்படுவாரு. ஊரு தானது இது குளிக்கிறதுக்கே சங்கடப்படுவாரு அவரா. அவர் போயிட்டாரு ஊருக்கு. எங்க போயிட்டாரு? எந்த ஊர்? குருஜி. என்னமா தண்ணி கொடு தண்ணி கொடு. கொடுத்துட்றா. ஒரு சாப்பாடு கொடுத்துட்றா. ஒரு சாப்பாடு கொடுத்துட்றா. கொடுங்க கொடுங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இன்னொன்று கொடுத்துட்றா. வாங்கிக்கமா. தாத்தா உனக்கு ஒன்று போதுமா? ஓம் நம்ம கொடுங்க வாங்கிக்கிறோம். ஒரு தண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. போயிட்டு வாங்கம்மா. தாத்தா எத்தனை? வாரிஸ் தாத்தா அவரு. அந்த கொண்டை போட்டு இருக்கிறவர் அவங்க பொண்ணு வந்து கூட்டின்னு போயிட்டாங்க ஊருக்கு. ஆமா ஊருக்கே கூட்டின்னு போயிட்டாங்க. ஒரு ஸ்ரீஷர்ட் ஒன்று கொடுத்துரு. தாத்தா என்ன ஊர் நீங்க? திருப்பத்தூர். உங்க இப்பதான் பாக்குறேன். ஒரு 10 நாள் 1 மாசமா பாக்குறேன். ரொம்ப நாள் என்ன விஷயமா வந்தீங்க? பசங்களா இல்லையா? சரி பொண்டாட்டி இருக்காங்களா? பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிலம்லாம் இருக்குதா வீட்டுல? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கொல்லி வேலை பெங்களூர். பசங்க பார்க்கலையா? சரி சட்டைக்குதா? கொடுங்க சட்டை போட்டுக்குங்க. போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்கணும். வாசு வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்கம்மா. போயிட்டு அப்படியா? கொடுத்துரு. ஒரு சாப்பாடு கொடுத்துரு. ஏன் என்னாச்சு திடீர்னு? இல்லை அங்கே நிறைய பேர் போய் தொல்லை பண்ணுறாங்க போல இருக்கு. நிறைய பேர் போயிட்டு நைட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு இல்லை கூட போனீங்கல்ல இவங்க கொடுக்குறாங்க. நம்ம பிரபண்ணா கொடுப்பாருங்கன்னா நம்ம தள்ளி நின்று வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்படிங்களா? 25 வயசுல ஏன் அந்த பையன் அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் எல்லாம் ஒவ்வொரு இதுனா அப்படின்னு. சாப்பிட்டியா தாத்தா? இருட்டுல வா. எத்தனை வேணும்? சரி உட்காந்து ஒரு செட்டு கொடுத்துரு. 1 2 1 போதும். சட்டை கொடுத்துருதா உனக்கு? 44 சைஸ் ஒரு சட்டை ஒன்று கொடுத்துருப்பா. இனிமையும் அமைதியும் மட்டும்தான். என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டால் அதில் எழுதுவார் ஒரு மரணம் தேவைன்னு. ஆமாம் மரணம் தேவைன்னு எழுதிட்டு அந்த வயசு பையன். ஸோ அதனால் அங்கே இல்லைம்மா. இப்போ நம்ம போன இடத்துல இல்லை. சண்முக தாத்தாவுடைய இதுக்கே வந்து அவருடைய அடக்கத்துக்கே வந்து இவர் எங்கேயோ போய் மலை மேலாம் போய் தேடி கூட்டின்னு வந்தார். அந்த பக்கம் காட்டுள்ள போயிட்டான். இங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. அன்றைக்கி அவன் 1 மணி நேரத்துக்கிட்ட தேடினாங்க. ஏற்கனவே இருந்த எமலிங்கம் எதிரில் தான் இருந்தாப்புல. ஏற்கனவே இந்த இடத்துல இல்லை, காலி பண்ணிட்டாப்புல. மலை உள்ள காட்டுக்குள்ள அப்படின்னு போயிட்டாங்க. அந்த தொப்பி அம்மா சொல்றாங்க அவங்க இருப்பாங்க. அவங்க ஆமா அங்கதான் விசிறி சமயராசம் தானே. நடமாடவே இல்லையா? நான் காலையில இருந்து பார்க்கும்போது கிடைக்கவே இல்லையே. ஆசிரமத்துக்குள்ள இருக்காங்களோ? அவங்களுக்கு ஆசிரமம் அவங்கள வச்சு தான் கட்டத்துக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. இல்லை உண்மைதான் சொல்றேன் நான். அவங்கள வச்சு ஆசிரமம் கட்டுறதுக்கு ஒரு குரூப் பிளான் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் அந்த அம்மா ஃபேமஸ் பற்றினுக்கிறாங்க. அந்த அம்மா பாவம் ஏதோ மலை சுற்றுது கடவுளேன்னு. மனம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று மலை சுற்றுறாங்க. அவங்கள ஒரு குரூப் வந்து ஃபாலோ பண்ணி எப்படி எந்த இடத்துல ஆசிரமம் கட்டலாம் என்ன கட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து இங்கே நான் பேசுகிறது தான் நேச்சுரலாக நான் உங்ககிட்ட பேசினாலும் சரி, எங்கள் வீட்டில் பேசினாலும் சரி, இங்கே பேசினாலும் சரி, அவ்வளோதான். நான் நீங்கள் வந்துட்டீங்களேன்றதுக்காக என்னுடைய நேச்சுரலில் மாற்றிக்க மாட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ ஸ்பான்சர் வந்திருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படி பேசலாம் இப்படி. நான் நீங்கள் வரலனாலும் அப்படி தான் பேசுவேன் எல்லார்கிட்டையும். அது எல்லாருமே நீங்கள் வரலனாலும். இப்போ அந்த பையன் வந்து வந்தான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் டேய் போடான்னு தான் பேசி ஆகணும். அதேமாரி அங்கே இருக்கிற அந்த வீடு வாசல் வச்சுக்கின்னு வரவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஹேஷாக பேசினாதான். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசினா அது எப்பயுமே என்னுடைய நேச்சுரல். அதேமாரி நான் கத்தி பேசுகிறத இங்கே எல்லாருமே வந்து நான் என்னவோ சண்டைக்காரன்னு நினச்சிப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என் குரலே.
அந்த சாஃப்ட் இதுக்காக சாமி வாங்க அப்படி அது எனக்கு அந்த நாடகம்லாம் ஆட தெரியாது. அது ஓப்பனாக பேசிடுவேன் நான் இவ்வளோதான். ஏன்னா என்னாச்சுன்னா இனி சாப்பிடல டெய்லி இப்படித்தான். ஆமா. அப்புறம் அல்சர் வந்தாச்சு. எல்லாரும் அல்சர் கூட மாத்திரை மருந்து போட்டு உட்காந்து சாப்பிட்டா சரியா போய்ட்டு கரெக்ட் டைம்ல. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு பிரச்சனைகளை டெய்லியும் யாருனா ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. டெய்லியும் யாருனா ஒருத்தர் போங்க அப்படின்னா போக மாட்டாங்க, திட்டினா தான் போவாங்க. டெய்லியும் பண்ண போது அது என்ன ஆகும், நமக்கு ப்ரெஷர் ஆகும். நமக்கு ப்ரெஷர் ஆனோடனே அந்த குடல் என்ன ஆகும், ஆசிட் வந்து அதிகமாக சுரக்கும். அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகும், அந்த புண்ணு வந்து மேலும் காயமாகும். அதுதான் இப்போ வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இருங்க சாப்பாடு வாங்கி. உங்கள் சாப்பாடு இது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க. எப்படி இருந்தாலும் ஹோட்டலில் எங்கன்னா போய் சாப்பிட போகிறீங்க. உங்கள் சாப்பாடு இது. தினசரி நாங்கள் இப்படி தான் சாப்பாடு செய்வோம். நீங்கள் வந்தாலும் வரலனாலும் சரி, எப்படி சாப்பாடு இருக்குது உங்கள் மனசார நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஓம் நம சிவாய. தம்பி நிறைய வேண்டாம், எனக்கு ஒரு தயிர் சாதம் மட்டும் போதும். இல்லை ஒரு செட்டு தரேன், நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணீங்க, அவர் ஒரு செட்டு தரேன் ஷேர் பண்ணீங்க. காரக்குழம்பு சாப்பாடு எல்லாருக்குமே வாங்கி. அம்மா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட போறீங்க. நீங்கள் உங்கள் சாப்பாடு உங்கள் வேண்டுதலுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது உங்கள் பேபியோடைய பர்த்டே சாப்பாடு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதனால தான் வாங்கி. ஓம் நமச்சிவாய. இன்னொரு செட்டு கொடு. இல்லை அவங்களுக்கு ஒரு செட்டு வாங்கி ஓம் நமச்சிவாய. வாங்க. அதெல்லாம் உணர மாட்டாங்க. நான் தப்பானவனா தெரியும் எல்லாருக்கும். ஐயோ என்னடா ஒரு வயசானவர், ஒரு சாமியார் உனக்கு என்னடா அப்படின்வாங்க. டெய்லியும் எடுத்துன்னு வர எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து குடிச்சிட்டு வருவாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு எதனா ஒன்று பேசுவாங்க. அது தேவையில்லாமல் எங்கெங்கேயோ போகும். இளமாரன் சாமி கூட பாருங்களேன், நம்ம என்ன சொன்னோம், நல்லது சொன்னோம். அதனால பத்திரமா வச்சுக்கங்கன்னு சொன்னதுக்கு எத்தனை வந்து கொடுத்துட்டு போறாரு. அப்படிதான் இருக்கு. அப்ப ஒரு கிரிவல பாதையில ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வர என்னாலே ஒருத்தர்கிட்டயே 1 நிமிஷம் பேசுற என்னாலேயே வந்து சமாளிக்க முடியலையே. இவங்கெல்லாம் வீட்டுல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிருப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்கள நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்க கிட்ட நம்ம எந்த பலனும் எதிர்பார்க்கல. இவங்க கிட்ட சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் வரோம். இவங்க கிட்ட இருந்து எதையும் நம்ம எதிர்பார்க்கல. சாப்பாடு கொடுக்குறவங்க கிட்டே இவ்வளவு கோவத்தை காமிக்கிறீங்க. சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறவங்க கிட்டே இவ்வளவு கோவத்தை காமிக்கிறீங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு கோவத்தை காமிச்சிருப்பீங்க. 1 நாள் 2 நாள் கோவத்தை கட்டுப்படுத்துவான் யாரா இருந்தாலும். வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கோவத்தை பேசதான் செய்வாங்க ஒரு சில வார்த்தை. அதை தாங்க முடியாம இங்க வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வம்பு வாங்குறது சில பேர். ஆனா பல பேர் பாருங்க, தாத்தாலாம் பாத்தீங்களா, அவர் என்ன பேசுறதுனே தெரியாம போறாரு. ஒரு சிலர் பண்ற தப்பு எல்லார் மேலேயும் வந்துருது. என்ன பண்றது ஐயா? நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நமச்சிவாய். படம் கொடு. சாப்பிட்டீங்களா? வாங்க இவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துருப்பா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பா. இந்தா போயிட்டு வாங்கம்மா. நமச்சிவாயம்மா. என்னம்மா வேணும்? போட்டோ இவங்களுக்காக எடுத்ததுமா வேணுமா? சரி கொடு. இந்தாங்க. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்கம்மா. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய். ஐயா வாங்கம்மா வாங்க. ஓம் நமச்சிவாய். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க. நாங்க பணத்தை அது இங்க கூட வந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அங்கிருந்து பாக்குறேன். ஆனா எங்களுக்கு டைம் இன்னும் எல்லாத்தையும் நான் சமாளிச்சு தானே போய் ஆகணும். இன்னொரு படம் கொடுத்துறேன் உங்களுக்கு. சாப்பிடுங்க. இது போட்டோ இவங்களுக்காக ஒரு போட்டோ வந்து மேட் பினிஷிங். ஒரு போட்டோ 200 ரூபாய் சில்லற. அது தரேன் நான் தரேன் எல்லாரும் கொடுக்கும்போது சப்ஸ்கிரைபருக்காக வாங்கினது. நமச்சிவாய நமக. நாமளே இருக்கிற நல்லா இருக்கணும். நமச்சிவா. கொடுத்துறேன் வாங்க. வாமா வாங்கம்மா. பார்த்து வர சொல்லுங்க. ரோடு பார்த்து வர சொல்லுங்க. பார்த்து வர சொல்லுங்க வண்டி. குட்டி பாப்பா ஹாப்பி பர்த்டே.
ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சாப்பாடு தேங்க்யூ. நமச்சிவாய. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களாம்மா? நல்லா இருக்கு. சரிங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களே என் நம்பர் இருக்குல்ல, யாருக்குமே நான் கால் பண்ண மாட்டேம்மா. சொல்றேன். உங்களுக்கு விருப்பம்னா அவங்க வந்து செய்ய போறாங்க. யாருக்குமே நீ வரைக்கும் கால் பண்ணது கிடையாது. ஸ்பான்சர் இல்லைன்னா கூட 4.5 வருஷமா ஆகுது. இது வரைக்கும் யாருக்கிட்டனா யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். உங்களுக்கு தோன்றப்ப உங்களுக்கு கடவுள் மூலியமா தோணுச்சுன்னா வந்து கொடுங்க. சரிங்களா? நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷமா. நமச்சிவாய். வாங்கம்மா. பாய் 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 பாய். கார்டுலாம் எதுவுமே இல்லைங்க. அது மட்டும்தான். யூடியூப்ல கார்டு எதுவுமே இல்லைங்க. சரி, இல்லை கார்டுலாம் எதுவும் இல்லைங்க. அது பிஸ்னஸாக பண்ணுறவங்க தான் கார்டு உருவாக்குவாங்க. ஆனா இவங்க யூடியூப் தானே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அதில் அதே தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு யோசனை, ஏன்னா திருவண்ணாமலை வந்ததும் இல்லை. சரி, முதல்ல பாப்பாவோட பிறந்த நாளுங்கிறதுனால கொடுத்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் தடவை திருவண்ணாமலை. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் டிவிஓ படம் ஒன் டே ஃபுட் சர்வீஸா? இல்லை, நான் 11 மணிக்கு மேலே ஒரு நேரம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம்மா. அவன் மேலே தப்பு இல்லைம்மா. எனக்கு நேரம் இல்லாமல், எங்களுடைய வேலையை நேரம் இல்லாமல் அப்லோட் பண்ணுவோம். அதனால அவங்க பார்ப்பாங்க. ஏமா? சரி 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 சரி. பாய் 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 சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. போட்டோ வேணுமா? போட்டோ கையில் கொடுங்க. சரிங்க, பத்திரமா போங்க. பத்திரமா போங்க. நான் போயிட்டு ஃபோன் பண்ணுங்கம்மா. பத்திரமா போங்க. நமச்சிவாய். வாங்க ஐயா. போதுங்களா சாப்பாடு? போதும். சரிங்கம்மா. நமச்சிவாயம்மா. நமச்சிவாய். நமச்சிவாய். சிவாய நமக. அப்படி லைனில் இல்லைங்க. அப்படி லைனில் இல்லைங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் யார் யார் வராங்களோ வரட்டும். இருங்க இருங்க. இப்படி சாப்பாடு வரல எங்கேயுமே. வர ஒரு 2 நிமிஷம். டிஷர்ட் தரேன். சரிங்களா? ஏற்கனவே கொடுத்துக்கிறேன். யார் யார் கொடுத்துக்கிறேன்? உங்களுக்கு இது வரைக்கும் வாங்கலையா? நீ வாங்கலையா? என்ன நான் சொல்கிறேன்? இல்லை, உண்மைதான். மருத்துவ முகாம் வந்தியா? மருத்துவ முகாம் வரலம்மா. ஏன் வரல? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அதனால வரல. இங்கே கொடுக்கலாமாம்மா நம்ம? அங்கே வந்து தான் வாங்கியிருக்கோம். இந்த பாட்டு கொடுக்கல, அந்தாண்ட கொடுத்தோம். ஏன்னா பொதுமக்கள்லாம் மிக்ஸ் ஆகுறாங்கன்ட்டு இந்த பாட்டு கொடுக்கல. இப்போ கூட அதை பாரு, இதில் வந்து உள்ளூர்காரங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. நமச்சிவாய். நமச்சிவாய். டிஷர்ட் கொடு. 42 கொடு. இது வந்து ஒரு அம்மா 50 பேருக்கு கொடுத்தாங்க. ஒரு ஐயா கொடுத்துருக்காரு 50 பேருக்கு. அதனால அதை கொடுக்குறோம். சரிங்களா? நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. நமச்சிவாய். நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு டிஷர்ட் கொடுக்குறோம். ஐயா, டிஷர்ட் ஒரு அம்மா அங்கே 50 பேர் கொடுத்தாங்க. உங்கள் சார்பாக இன்னைக்கு இன்னொரு 50 பேர் கொடுக்குறோம். ஓம் நமச்சிவாய. உங்கள் சார்பாக டிஷர்ட் கொடுக்குறோம். நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய. அவர் சார்பாக டிஷர்ட். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. டிஷர்ட் கொடுக்குறோம். நல்லா இருக்கணும் அவங்கன்னு வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. நாங்கள் டிஷர்ட் கொடுக்குறோம். நமச்சிவாய. நமச்சிவாய. 44 கொடு. ஒரு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய். 44 தானே? போயிட்டு வாங்க. 42 கொடு. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு டிஷர்ட் கொடுக்குறோம். ஐயா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். சாப்பாடு. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. 44 கொடு. ஒரு சாமிக்கு முன்னாடி வாங்க. சாமிக்கு முன்னாடி வாங்க. நம்ம சாமிக்கு முன்னாடி வாங்க. இருங்க. ஊருக்காரங்க அப்படியே இரு. 44 கொடு. ஊருக்காரங்க அப்படியே இருங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய். 42 கொடு. நமச்சிவாய். 42 கொடு. ஓம் நமச்சிவாய் நமக. வாங்க. 42 கொடு.
நமச்சிவாய். என்ன தாத்தா வா வா டக்குன்னு வா. ஒன்று சாப்பாடே வரலன்றாங்க. இல்லை இப்போ தான் சொல்கிறாங்க வரவே இல்லைன்னு. தேங்காய் சாதம் வந்து அதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் வந்தது. தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் வந்துச்சு. போயிட்டு வாங்க. ஒரு சாப்பாடு கொடு. என்ன ஊருமா நீங்கள்? நாங்கள் இதே ஊர் தான். எங்கள் வீட்டுக்காரர் கண் தெரியாது. செட்டி ஷர்ட் கொடுங்க. எங்கே இருக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரு? பாருங்க உட்காந்து பாருங்க. பாருங்க பார்த்தாலே தெரியுது. சோறு கொடுக்குறாங்கன்னு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். அது உட்காந்துக்கிறாரு அவரு. தான் சாமி பாரு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது எப்படி சோறு கொடுக்குறது தெரியும்? சொன்னாங்க. நான் போய் சொல்லிட்டு வாங்கிட்டு நீ யாருன்னு சொன்னீங்கல்ல, அதனால வந்தேன். ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துரு. என்ன ஊர் நீங்கள்? எங்க வீட்டுக்காரர் 2 வருஷமா இருக்கிற. எனக்கு உடம்பு சரியில்லாத இங்க வந்துருக்கீங்க. அவரை பார்த்துட்டு எங்கே இருக்கிறாரு? கண்ணு தெரியாது அவரா? தான் சாமி வந்து பாருங்க. சரி போயிட்டு வாங்க. ஒரு சாப்பாடு கொடுத்துரு. டிஷர்ட் ஒன்று கொடு. நீங்கள் இதே ஊரா? இதே ஊர் தான். இங்கே தான் 3 என்ன ஊர் நீங்கள்? நான் மெட்ராஸு. 3 வருஷமா இருக்கிறேன். ஒரு மாதம் சொன்னார்ல. ஆமாம். அவர் சாப்பாடு கொடு. ஒரு சாப்பாடு கொடு. உங்கள் வீடு எங்கே இருக்குதா? காஞ்சிபுரங்க நான். அண்ணா டிஷர்ட் கொடு. 6 வருஷமா அங்கே தானே இருக்கிறேன் நான். வேறு வழி இல்லை. என்ன பண்ணிட்டேன். சாப்பாடு ஒன்று கொடு. 1 2 துறையூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். திருச்சி துறையூரா? சரிங்க. எப்போ வந்தீங்க சாமியார்? சதுரகிரி கொல்லிமலையில் இருந்திருக்கேன். இங்கே வந்து 1 வாரம் ஆகுது. சாப்பாடா தரேன் இருங்க. 2 சாப்பாடு கொடுத்துரு. ஒரு டிஷர்ட் கொடுத்துரு. 2 தயிர் சாதம் கொடுத்துட்றா அவரு. இன்னும் தயிர் சாதம் எத்தனைக்குது அது? சரி ஒரு 2 ஒயிட் ரைஸ் கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. நன்றி நமச்சிவாய். வாங்க. அவருக்கெல்லாம் கொடுத்தாச்சா நீங்கள்? இவருக்கு கொடுக்கும்போதே அஜித் குமார் கொடுக்கும்போதே தப்பா சொல்கிறேன்னு அனுப்பிச்சுக்காருங்க. இதுதான் எனக்கு வேணுமா வேணாமா? சந்தோஷம். இந்த அப்படியே மறைச்சிக்க உள்ள வச்சிரு. சாப்பாடை கொடுங்க. சாப்பாடு தான் உள்ளே போட்டு வந்தேன் நான். சரி போயிட்டு வாங்க. என்ன ஊர் நீங்கள்? தீர்த்தமல்லா. 2 கொடு. கேட்டேன் நான். தெலுங்குல பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. 1 2 ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய. அவருக்கு இன்னொரு வெள்ளை சாதம் கொடுத்துரு. தயிர் சாதம் காலி ஆகி போச்சு. இன்னும் 4 தாங்குது. உனக்கு 2 வெள்ளை சாதம் கொடுத்துட்டுமா? தயிர் சாதம் வேணுமா? வீட்டுக்கு எதுவுமே சாப்பிட்றீ நீ? ஆமாம். ஐயோ குழம்பு இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா. குழம்பு இல்லை எக்ஸ்ட்ரா இல்லை. உனக்கு குழம்பே தேவையில்ல. சாப்பாடு நீ எங்கே குழம்பு ஊற்றி சாப்பிட்ற? என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஊறுகாய் பிரித்து ஊறுகாய் மட்டும் பிரித்து சாப்பிட்றாரு. கேட்டால் எனக்கு இதுதான் பிடிக்குதுன்றாரு. குழம்பு சாப்பிடவே இல்லை. அப்போ ஒரு பாயிண்ட் அதிகமாக விட்டாங்க. வெள்ளை சாதம் குழம்பு ஒன்று போதுமா? வெள்ளை சாதம் ஒன்று அதிகமாக தரீங்களா? எதுக்கு? இது வந்துட்டாங்க. ஊறுகாய் ஒன்று இருந்தா ஊறுகாய் கொடுத்துட்றா. 2 ஊறுகாய் கொடுத்துட்றா. உதவி வந்துட்டாங்க. இந்த இது வாட்டர் பாக்கெட் தண்ணி ஒன்று கொடுத்துட்றா. இந்தாண்டா. நீ எப்படி ஊறுகாய் தானே வச்சு சாப்பிட போறீங்க? சரி சாப்பிட்டுங்க போங்க. சரி அது கொடுத்துரு. மறுபடியும் இன்னொன்று வேணுமா? சரி போங்க. குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டுறாரு அவரு. ஊறுகாய் தான் ஊற்றி சாப்பிட்றாரு. ஊறுகாய் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றாரு. மனநிலை சரியா இல்லை. அவருக்கு. மச்சுக்கா. எத்தனைண்ணா? 2 2மே வெள்ளை சாதம் கொடுத்துரு. தயிர் சாதம் கேட்குறோம். தயிர் சாதம் வேணும்னா கேட்டுக்குங்க. தயிர் எனக்கு ஒன்று குடிச்சுவா. தயிர் வேணுமா? வெள்ளை சாதம் குழம்பு 1 கொடுத்தா போதும். குழம்பு 1 தான் கொடுப்பேன். பின்ன தயிர் சாதத்துக்கு 1 கொடுத்தா போதும். ஓ நமச்சிவாய சிவனே. எனக்கு 2மே ஒயிட் ரைஸே கொடுத்துருவேன். தயிர் சாதம் வேண்டாம். நான் கொஞ்சம் கிளைமேட் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு தயிர் சாதத்தை நல்ல வெயில் வச்சு வெயிட்டே கொடுங்க. தயிர் சாதம் வேண்டாம். உங்களுக்கு ஒயிட்டேவா? ஓம் நமச்சிவாய். நைனா எத்தனை வேணும்? 1 தயிர் சாதமா?
வேணாமா அவர் ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்துரு. நீ சாப்பாடு வாங்கினா கூட இங்கே நில்லு, போகாத. ஏன்னா உங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பின்னாண்ட வரக்கூடாது, வழி விடாத. பாரு நீ திரும்ப வராரு. ரெண்டுமே ஒயிட் ரைஸ் கொடு. அவரு 2 தயிர் சாதமா? 2 தயிர் சாதம் கூட. 2 வெள்ள. அது வெள்ளதான், அது வெள்ளப்பா. சண்டை போடுற வயசு அவனுக்கு. நானும் நீ என்ன சண்டை போட்டுக்கலாம். இந்தா போயிட்டு வா. 2 ஓம் நமச்சிவாயம். வாங்க நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். எங்க போய் நிக்கிறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? எங்க போய் நிக்கிறீங்க? அதிகமாக அவர் வர சொன்னாரு. எப்போ வர சொன்னாரு? அவர் காலையில் வர சொன்னா அம்மா நேரத்துக்கு வரீங்க? அவர் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தாரு. இப்பதான் கிளம்பினாரு. இப்போ ஜஸ்ட் இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி தான் கிளம்பினாரு. சொல்லிட்டு தான் போனாரு. சாப்பிட்டீங்களா? இல்லை. வா போய் சாப்பிடலாம். நான் தான் கையில் பிடிச்சின்னு வரேன். எவன் வந்து பைக்கில் மோதிடுவான். அம்மா நேரம் உட்காந்துருந்தாரு. இங்கே தான் உட்காந்து இந்த கல்லு இல்லை, அந்த கல்லு மேலே உட்காந்துருந்தாரு. தாத்தா நீ சொல்லும் போது நம்பர்ல நான் சொன்னாருண்ணே. அப்போ நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்டேன்ற. கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. இதுனா யாரு இதெல்லாம் வெஸ்ட் பண்ணு? நீங்களா? இரு. இந்த பக்கம் கார் வருது. போலாமா? ஓ சாமி. அண்ணாயா சாப்பிட்டாச்சா? ஏமாமா இந்த கல்லு மேல தானே உட்காந்துருந்தாரு. இப்பதான் கிளம்பி போறாரு. இம்மா நேரம் வெயிட் பண்ணிருந்தாரு. உள்ள இருப்பாரு. இல்ல இப்பதான் போனாரு. இம்மா நேரம் வெயிட் பண்ணாரு. அந்த முக்கு கூட தாங்கல. நீ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட கூப்பிட்டுமான்னு பார்த்தா கூப்பிடுற தூரமா கிளம்பிட்டாரு. யாரு என்ன தாத்தா என்ன விஷயமா வந்தா அவர் தான் வர சொன்னாருனாரு. வர சொல்லிட்டு மணி நேரம் வெயிட் பண்ணாரு. லேட்டா வராரு அவர். நீ கொஞ்சம் முன்னாடி ஒரு பொறுப்பு இருக்குதா உனக்கு? அவர் உன்னை எப்படி எந்த பக்கம் போனாரு? அப்படிதான் இங்கதான் மேலே ஏறி வந்துட்டாரு பிள்ளைங்க. மேலே ஏறி வந்துட்டாரு. கூப்பிட்டுமா? நீ தான் சொன்ன வர சொன்னாருன்னு. கூப்பிட்டுமாண்ணா? இவர் சொல்லும் போது நம்ம நம்புறோம்ல. அவர் தான் வர சொன்னார், அவர் தான் கூப்பிட்டாருன்னு. அப்ப நம்ம சொல்றதை இவர் நம்ப மாட்டேன்றாரு. முன்னாடி உட்காந்துக்கிறாரு பாரு. நம்ம முன்னாடி தாத்தா மெய்யாலுமே உட்காந்து என்ன மாமா சொல்லியிருந்தாரு? அண்ணாமலை ஒன்றும் வரல நீந்தாரு. நீங்க தான் ஐயா அண்ணாமலை. இல்லை நான் இன்னொரு பேர் வச்சுக்கிறேன், அண்ணாமலை ஒன்றும் வரல அப்படின்னாரு. வெள்ளையா இருப்பார்ல, வெள்ளை வேட்டி கட்டிருப்பாரு. நீங்க தான் இப்பதான் போனாரு. ஏதோ அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டி கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாரு. சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சு, ஏங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால போயிருப்பாரு. அண்ணாமலை அம்மா மணியா? மணி கரெக்டா 3 மணி ஆகுது. அப்படியா 3 மணி ஆகுது. ஐயோ இந்த பாட்டிக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு. 3 மணி ஆகுது. நைனா தண்ணி கொடு. போயிட்டு வா பாட்டி, போயிட்டு வா. அவரே அனுப்பான். அங்க வா. இங்க உட்காந்துருந்தாரு தானே கல்லு மேல உட்காந்துருந்தாரு தானே அண்ணாமலை? என்ன தெரியும்? இப்ப அண்ணாமலையா உட்காந்துருந்தாரு கல்லு மேல? பின்னாடி போனாரு தானே? அனுப்பு. அவருக்கெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியாதா? அமைதியான மனுஷன், மலை சுத்துற வயலே. சட்டை உனக்கு கொடுத்தனா? டிஷர்ட் உனக்கு கொடுறா. எப்படியே கொடு. அப்படி இந்தா மறைச்சி எடுத்துன்னு போ. எல்லாரும் கேட்பாங்க, என்ன போட்டுக்கோ. எனக்கு கூட நான் போறேன். எங்க போறா? சாப்பிட போறேன். இட்டும்ப விட தேவையில்லையா உன்ன? எங்க வீட்டுக்கா? மணி 3 ஆகுது. 3 மணி. ஐயோ கேள அவர. அதான் ஏம்மா நேரம்? பனி 3 பனி அடிக்கும். இப்போ 3 மணி ஆகுது. நீ இப்போ கிரிவலம் சுத்தத்துக்கே மணி என்ன வந்துருமா? நீ கிரிவலம் சுத்தத்துக்கே போயிடும். அப்போ வரியா? உட்காந்து இடங்குதா?
பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் விடணும். பஸ் ஸ்டாண்டு சாப்பாடு எப்போ சாப்பிடுவ? அங்கே வீட்டுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு போகலாம். நேரம் இல்லை. வண்டியில் உட்காந்து சாப்பிடுவா? உட்காந்து சாப்பிட்றது டேபிள் போகிறாடே. சரி வராது. நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே கூட பசிக்குதுன்னு தானே வந்த? ஐயோ நீ தான் 3 அப்படி நான் என்ன 3 மணி ஆகுது. சரி நீ கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே போய் உட்காரலாம். வேலை கட்டுடும். ஆமாண்ணே, என்ன நீ உட்காரு வா. என்னத்த உட்காரு உட்காரட்டுமா? தாத்தா அப்படி முன்னாடி உட்காந்துக்கு வா. இந்தா போலாமா? மணி 3 மணி ஆகி போச்சு. சரி வேண்டாம். வரேன் பாட்டிமா. சரி வச்சுக்கோ. நீ நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் ஆகுது மணி. அம்மா நேரத்துக்கு வந்தா எப்போ போறது? இப்பதான் கிரிவல பாதையை தொடங்கிக்கிற. ரமணாசிரமே இப்பதான் வந்துக்கிற தெரியுதா? இந்த பேர் ரமணாசிரமம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரமணாசிரத்தையே 3 மணிக்கு தான் தாண்டுற. நீ விட்டுட்டாரு வேலை கொண்டு போய் விட்டுடு. என்ன இட்டுட்டாரு? அவரு கிளம்பி போயிட்டாரு. என்கிட்ட கூட சொல்லாம. இல்லைன்னா நீ என்கிட்ட ஆப்பிட மாட்டேன். இல்லைன்னா ஆப்பிட மாட்டேனா? நீ தான் நான் உங்ககிட்ட ஆப்பிட்டுக்கிறேன்னா அப்ப நீ என்கிட்ட ஆப்பிடலையா? நான் தான் உங்ககிட்ட ஆப்பிட்டுக்கிறேன் பொழுது. சேர்த்து வச்சுக்கிறாரு அவர் இப்ப என்கிட்ட சொல்லுமா நேரம் உட்காந்து சொல்லவே இல்லை. ஒரு ஏமாமா சொன்னாரு உங்ககிட்ட? யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை சொல்லல. எப்படி எல்லாம் இருக்கிறாரு பாரு அவரு. இதெல்லாம் வந்து நீ சொல்றது இல்லையா அவர்கிட்ட? யாருக்கு தெரியும்? ஒன்னா சேர்த்துட்டு போயினே இருந்துட்டாரு. போயிங்கன்னு இருந்துட்டாரு. என்கிட்ட எப்படி ஆப்பிடுவாங்க? எனக்கு தான் அதான் தெரியல. என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் ஆகுது. 3 மணி பொழுதே ஓடி போச்சு. 3 மணி தானே என்ன ஆகுது? நாங்க எல்லாருக்கும் சட்டை கொடுத்துன்னு வந்தோம், சாப்பாடு கொடுத்துன்னு வந்தோம். லேட் ஆகி போச்சு இன்னைக்கு. ஒவ்வொன்னா பார்த்து இது பண்ணி கொடுக்கறதுக்கு. போனா போது விடு. நீ என்ன பண்ண? சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் வண்டியில உட்காந்து சாப்பிட்டுரு. இப்படி உட்காந்து சாப்பிடுறதா? நான் அப்படி வேலை கேட்டுடும். எனக்கு வேலைலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டை போய் சாப்பிட்டுக்கிறோம். வீட்டை போய் சாப்பிட்றேன். ஆமாம், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் விட்டு. ஓகே. எத்தனை மணிக்கு கிளம்புன வீட்டுல இருந்த? 7 மணி கணக்கு வந்துச்சு. 7 மணிக்கு கிளம்பிந்தா நீங்க 3 மணிக்கு வரியா? வெளிச்சம் இல்லையே, ஒரே இருட்டா இருந்தது. யாரை கேட்டு இருட்டாக்குறது? அது நான் என்ன பண்ண முடியும்? 7 மணிக்கெல்லாம் ஒரே இருட்டு. என்னத்த வருவேன்? ஒன்றும் பண்ண முடியாதப்ப. பனி. பனி வேற. தை மாசத்துல இம்மா பனி இப்பதான் பாக்குறேன் நான். நீ பாத்துக்கிறா? ஆஹா கிடையாது. தை மாசத்துல இம்மா பனி, பொங்கல் கழிஞ்சு இம்மா பனி பாத்துக்கிறா? இல்ல, காயம். இப்ப பாரு பூரா பனியாவே பெய்யுது. சித்திரை வரைக்கும் இருக்கும் போல. இது என்ன காரணம்? காலத்து வாட்டம். காலம் மாறி போகுது. அதான் முடிவு. ஊட்டிலாம் இப்ப வெயில் அடிக்க போகுது. திருவண்ணாமலை இதுக்கு மேல குளிராக போகுது. திருவண்ணாமலையே தெரியல. மணி 7க்கு மாறிடுச்சு. எல்லாம் மாறிடுச்சு. பாத்துக்கோ. சரி போயிட்டு வரலாமா? போலாமா? போ, பார்த்து போ. பார்த்து போங்க ஐயா, பார்த்து போங்க. தாத்தா சொல்லிட்டாரு பாருங்க. என்ன கோத்து விட்டான்றாரு. உன்னையாட்ட மாட்டியா விட்டாரு பாரு. சேர்த்துட்டாரு. இல்லைன்னா முடியுமா? நான் போக முடியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தியா நீ? யாருக்கு தெரியும்? அவரு சரீரத்திலேயே இருக்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல நைனா, அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தியா? இந்த மாதிரி நான் போறேன், லேட் ஆச்சுன்னா அந்த 1 டே ஃபுட் சர்வீஸ் வண்டிக்காரனை வர சொல்லு, அந்த வினோத்துக்குறானே அவனை வர சொல்லு, என்ன கூட்டும் போக சொல்லுன்னு சொல்லிட்டு கிள்ளிட்டு வந்தியா? சொல்ல மாட்டேன். அப்புறம் அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? வரான் இந்த நேரத்துக்கு, நாம தான் பார்வை பார்க்கணும்னு அவரு பார்ப்பாரு. ஓஹோ. அப்புறம் ஏன் அன்னைக்கு வண்டியில வந்து மோத கம்முன்னுட்டாரு? அதை கேட்டுட்டாரு. சாப்பாடும் வண்டியில் ஏற்றின்னு போகிறதும் பாட்டுக்குன்னு சொல்லி ஒன்று இட்டு இருக்கிறாரு. வேலை இட்டு இருக்கிறாரா? ஒன்று போதுமா சாப்பாடு? எனக்கா? போதும். ராத்திரிக்கு தானே. இப்போதைக்கு இப்போ வேணும். இப்போ சாப்பிட மாட்டியா நீ? பசிக்குதுன்னா அன்னைக்கு மட்டும்?
நம்ம வீட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சாப்பிட்டுட்டு போயிடலாம். நானும் ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்றேன், பசிக்குது எனக்கும். தாத்தா நான் வண்டியில உட்காந்து ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்றேன். எனக்கு பசிக்குது, நீ அப்படியே கீழே உட்காந்து சாப்பிடு. இல்ல போய் வண்டியில உட்காந்து சாப்பிடு. இல்ல எனக்கு பசிக்குது, நான் ஒரு 5 நிமிஷம் நான் சாப்பிட்ற வரைக்கும் நீ சாப்பிட. அந்த பாக்ஸ் எடுப்பா, சாப்பிடலாம். முடியாது, இஷ்டத்துப்படி அவரு அந்த மாதிரி போகடியா சாப்பிட மாட்டேன். நீ நான் உட்காந்து சாப்பிடலாம். உட்கார் வா. வேணாம், உட்கார் வா. தண்ணீர் கை கழுத்து தண்ணீர். கேட்க மாட்டேன் போல இருக்குது. பசி தாங்க முடியல, வயிறு அப்படியே கிள்ளுதா. இந்த மாதிரி சொன்னாதானே நான் சாப்பிடுவேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வா வா எல்லாரும் உட்கார், கே உட்கார் சாப்பிடலாம். அப்படி உட்காந்துங்க, சாப்பாடு கொடு. குடுறா ஒரு சாப்பாடு குடுறா. தண்ணி குடுறா. பசிக்குதுடா சாமி எனக்கும். பசியில் எப்போ ஊட்ட போய் நான் சாப்பிட்றது? அப்பா சோறு நீ ஊத்துறியா, சாம்பார் நான் ஊத்துட்டோமா? சாமர்த்தியமா? பசிக்குது நைனா எனக்கு. உனக்கு பசிக்குதா இல்லையா? நீ எடுத்தாரே காணுமா? ஃபர்ஸ்ட் நீ உனக்கு ஊத்திக்கோ, அப்புறம் நான் எடுத்துன்னு வரேன். போதுமா? தட்டி சாப்பிடு. வாங்கிக்க பாட்டி, வாங்கிக்கோ. பசிக்குது, நான் 2 வாய் சாப்பிட்டு வரேன். நீ ஊத்துட்டமா கோயம்பு? ஊத்துறேன். கருணக்கிழங்கு இன்னைக்கு, குட்டி கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு தான் இது. கருணக்கிழங்கு போடுறேன். சாப்பிடு பாட்டி, வாங்கிக்கோ. இதை நான் சாப்பிட்டு வரேன். நம்ம நண்பர் அவரு நானும் சாப்பிட்டு வரோம். நானா அதோ சாப்பிட்றேன். ஏய் தட்டேரா டேய், தட்டு இருப்பா. பாட்டி வாங்கிக்கோ. வாங்க போயிட்டு வாங்க. கர்ணன் போட்டு கணத்தில் குதிச்ச நினைவெல்லாம் இருக்குது பழகினத பழகி. என்ன 2 இதெல்லாம் இப்படிலாம் சாப்பிட்டுனா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். உட்காந்து இன்னும் 2 வாய் சாப்பிடு. போலாம், இன்னும் 2 வாய் சாப்பிடு. சாப்பாடு அவ்வளோ இருக்குது. பாரு பார்த்துக்கங்க பாரு. இல்லை சாப்பிட்டு நீ சாப்பிடலையா? சாப்பிடு. இன்னும் 2 வாய் தான் சாப்பிடு, கிளம்பிடலாம். டஸ்ட்பின் நினைச்சேங்க. தண்ணி குடி. அங்கேயே போட்டேன்னா குப்பை யார் எடுக்கிறதா? கடைக்கட்டும் போவா. ராத்திரி சாப்பிட்றோன்னு இல்லையா? தண்ணி ஜாஸ்தியா குடிப்பாருன்றாரு. டீ ஆமா, 5 வாழைப்பழமா? 5 டீ. சரி போலாம் போ. நான் சாப்பிட்றதுக்குள்ள அம்மா சாமர்த்தியமா கை கழுவுற பாரு. நீ நான் என்ன சொன்னேன்? சாப்பிட போறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன் தாத்தா நல்லா இருந்துச்சா சாப்பாடு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இது பண்ணிட்டேன். சரி 5 டீ ஆச்சு இதோட. சரி நீ வரேன் சாப்பாடு கொடுத்துட்டு. 7 மணிக்கு கிளம்புமா? நேரம் வந்துக்கிறியா நீ? வெளிச்சமே இல்லை. வெயில் இல்லைன்றதால உனக்கு தெரியல. வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லை, அதான் பனி சொல்லுங்க. பார்த்து பத்திரமா. என்ன பண்ண சொல்ற? தலையில் வேணா போடு. துணி போட மாட்டேன். சரி உட்கார.
ஏன் தாத்தா நான் தாத்தா நீ ஏன் இப்படி பண்ற நீ யார் இப்படி பண்ண சொல்றது உன்னெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் ஆ என்னால ஒன்றும் உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொல்றது சொல்லு போய் அவரை தான் கேட்கணும் என்னன்னு கேட்கறது அவரை போய் நான் கேட்டா சொல்லுவேன் நீ ஏன் இப்படிலாம் பண்ற நான் ஒன்றும் பண்ணலை ஆ உன்னை யார் வர சொல்றது ஃபர்ஸ்ட் இந்த பணியில 7 மணிக்கு கிளம்புறாம்பா. ஐயோ 7 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு தான் ரமணாசுரமே வந்துக்கிறாரு. டீ சாப்பிடலாமா? ஆளுக்கு ஒரு டீ. வேணாம் சொல்லு. நான் ஸ்ட்ராங்காக சாப்பிடுவேன். நீ எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிட்டுட்டு ஒன்றா எனக்கு வேணும். எனக்கு வேணாம். உனக்கு வேணாம்னா போ, எனக்கு வேணாம். கரெக்டாக என் கண்ணில் ஆப்பிட்ட இட்டுன்னு போயிட்டான். இல்லைன்னா யாருன்னா லிஃப்ட் கேட்டுனுக்க இப்படி கை காமிச்சுன்னு நின்றுடுவாங்கல்ல. ஆ ஆயங்காடு. அப்புறம் உன்னை யாரையும் கூட்டும் போவாங்க லேட் ஆகி போச்சுன்னா? அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துப்பாரா? இம்மா நேரம் உட்காந்துருந்தார், இப்போதான் ஏந்து போறாரு. அவர் போய் பார்த்துப்பாருன்ற. ஆ அவங்க பொண்டாட்டி கூட்டு அவர் போயிட்டு அவர் சாப்பிட்றதுக்கு போயிடாரு. சாப்பிட வச்சவர் கொஞ்சம் என்ன சாப்பிட வச்சாரா? இருக்கவர் சாப்பிட வச்சு ஏத்தின் போன்னு சொல்லி வேலை விட்டு இருக்கிறார். சாப்பிட வச்சு ஏத்தின் போன்னு வேலை விட்டு இருக்கிறாரா? அப்படி ஒன்றும் என்கிட்ட சொல்லலையே அவரு. இம்மா நேரம் உட்காந்துமே உங்ககிட்ட எதனா சொன்னாரு? சொல்லப்பா இப்போ அவர்கிட்ட மட்டும் எப்படி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம்? ஃபோன் வச்சுக்கிறீங்களா நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுக்கு? ஏன் தாத்தா இப்போ யாருன்னா உன்னை வந்து கேட்குறாங்களா? யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க. நீ தவிர நான் தவிரவா? நான் தவிர வேற யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்களா? வர மாட்டாங்க. அது ஏன் அப்படியே? சேர்க்க மாட்டாரா? போய் அவரு கேளும் சொல்லுவார். அவர் இம்மா நேரம் நாளைக்கு வரட்டும் கேட்குறேன். சரி. மொத்தம் ராத்திரிக்கு இதோட படுத்துக்கிறேன். ராத்திரிக்கா? அப்போ ராத்திரிக்கு சாப்பிட மாட்டியா? பசி எடுக்காது. பசி எடுக்காது. காலையில் என்ன சாப்பிட்டா? காலை டீ தான். டீ தானா? காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையா? அடக்கடவுளே, பசிக்காதா உனக்கு? பசியாக டீ தான். பசியாக இருந்தால் டீ. எவ்வளோ பசியாலும் டீ தான். சக்கரை அதிகமாக போட்டு குடிப்பியா கம்மியாக போட்டு குடிப்பியா? திட்டமாக இருக்கு. எவ்வளோ வருஷமாக டீ குடிக்கிறா? அது சொல்ல முடியாது. 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 50 வருஷத்துக்கு மேலே டீ குடிக்கிற? 50 வயசுல தான் இப்போ டீ குடிக்க? 40 வயசுல டீ குடிக்க ஆரம்பிச்சியா? உனக்குலாம் சுகர் வர மாட்டேங்குது. ஆனால் சும்மா இருக்கிறவங்களாம் சக்கரை போட்டு குடிக்காத, அதை குடிக்காத அப்படி இப்படின்றாங்க. நடக்காது. எங்கள் டாக்டரே பார்த்துட்டாரு. ஏன்னா நீ நடந்துங்கிறத டாக்டரே பார்த்துட்டாரு. அதனால அவரே சொல்றாரு உனக்கு சுகர் வராதுன்னு. சுத்தமான ஒரு ஜென்மம். இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ அகல காயம் போட்டு என்னை கீழே தள்ளிட்டு போட்டான். சாப்பிட்டும் டாக்டரே பார்த்தாரு. 10 நாளில் அந்த காயம் எத்தால போச்சுன்னே தெரியாது. சுத்தமாகிட்டார். ஒரு வேளை சாப்பாடு தான். மத்தியானம் சாப்பிட்றியா? அவ்வளோதான். மீதி எல்லாம் டீ தான். டீக்கு தான் இப்போ காசு செலவு பண்ணிக்கிற. இப்போ நீ இவ்வளோ தூரம் வர்றதே டீக்கு தான். யாருன்னா காசு கொடுத்தாங்கன்னா டீ சாப்பிடுவேன் ஊரில் போய் உட்காந்துங்கன்னு. இந்த டீ கடைக்காரன் இப்போ எதுவும் கேட்கறது இல்லையா? என்ன உன்ன என்ன ஃபோனில் வரைய அப்படி இப்படின்னு கேட்கறது இல்லையா? ஏன் முதல்ல கேட்டாங்கன்னு சொன்னியா? காபந்து பண்ணுறாரான்னு கேட்டாங்க. ஓஹோ, சரி. நீ என்ன சொன்ன? அதான் கீழே விழுந்து மண்டாடிச்சு கண்ணு போய் காலு போய் போகிறது மட்டும் சாவை பார்த்தோம். நல்லா கேட்டாரு. சரி. அப்படியே அண்ணாமலை தாத்தா உன்னை கூப்பிடுறாங்க பாரு, உன் ஃப்ரெண்டு அண்ணாமலை. நானும் யதார்த்தமா ஆப்போசிட்ல வந்துங்கிறேன். இன்னைக்கு என்னடா இன்னும் ஆளே பார்க்க முடியலையே, மாசம் ஒன்னும் என் கண்ணில் ஆப் இல்லையான்னு பார்த்தேன். மாத்திட்டாரு பாரு. சரி பார்க்கலாம். சரி கட்டுங்களா? வாங்க. பாய் சொல்றாரு பாரு.
சரிங்க வாங்க. பார்த்துட்டாவே எடுத்து போ. போலீஸ்காரர் போலீஸ்காரு உன்னை கூட்டின்னு போகிறதுக்காகவே வருவார் போல இருக்கு. வருவார். இது நீ இல்லைன்னா இவர், நானும் இல்லைன்னா அவரு. என்னையே எத்தனையோ முறை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாரு. என்னன்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாரு? கம்முன்னு வருவார். ஆ அப்படியே கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். ஆ என்னது நானும் ஒன்றும் கேட்க மாட்டேன், ஆ இவரும் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆ நீ என்ன அப்படி பெசாத நிற்கிற என்ன ஆகும்னா, ம் நான் யார் சொல்லு அப்படின்னாரு. ஆ சொல்ல தெரியல. நான் எப்படி கார் எடுத்துன்னு வந்து நிற்பேனே அந்த மாதிரி. ஓ ஆ ஆமாம். அப்புறம் அவர் பேச நான் பேச அதிலிருந்து தான் பழக்கம். அதுலேருந்து தான் பழக்கம். சரி 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 சரியான ஆள், நல்ல உள்ளம். சரி சரி கொஞ்சம் மாதிரி என்ன மாதிரி. சரி இவர்கிட்ட தான் ஆப்பிடுவான். நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா அவர்கிட்ட ஆப்பிடுவேன். இப்போ 2 பேரையும் ஒரே நேரத்தில் அனுப்பிச்சிக்கிறாரு பாரு இன்னைக்கு. பாரு. ஆமாம். போ அந்த ஒன் டே புட்டு கண்ணில் மாட்டலன்னா நீ போய் கூட்டின்னு போயிடு அப்படின்னு. சரியான ஆள். அண்ணாமலையார் இவரை சொல்ல முடியாது. ஆ சாதுவான ஆள். சாதுவான ஆள். கோபம், நேர்மாறான பேச்சு ஆ எதுவும் ஆ இல்லை. பெருந்தன்மையான ஆள். பெருந்தன்மையான ஆள். உன்னை போலையா? உன்னை போலையா? உன்னை போலையா தாத்தா? நான் என்ன என்னை விட எத்தனையோ பேர். உன்னை விட எத்தனையோ பேர். ஆனால் இவர் என்ன உடம்பு நைட்டில் குளிருமே என்ன பண்ணுவேன்? நைட்டில் குளிருமே என்ன பண்ணுவேன்? என்னதான் சொக்கா தான் ஆட்டமாக பார்க்குறோம், ஆகிட மாட்டேங்குது. சொக்கா ஒன்று கொடுக்கட்டுமா? மாட்டிக்கிற பனின்னு சொக்கா கொடுக்கட்டுமா? எடுத்தாயம் எட்டால இது கொடுக்கட்டுமா? எங்கிட்ட தான் இருக்குது. இப்போ கொடுத்தனே எங்கள் ஒருத்தருக்கு தலையில் மாட்டிக்கிற மாதிரி பனின் மாதிரி சொக்கா. குளிர் கொஞ்சம் இதுவாக இருக்கும். காவியோட இல்லாத இருக்கணும். எது? காவி. காவிதான். ஏன் அது நீ குளிருக்கு தானே வச்சுக்க போற? வேணும். காவி ஏன் வேணான்ற? 19 வருஷம் இருந்தேன் காவியோட. ஓ 19 வருஷம் காவியோட இருந்தியா? ஆ காஞ்சிபுரத்து சாமியார் என்னமோ தப்பு பண்ணிட்டான்னு குடி ஜெயிலில் போட ஆரம்பிச்சாங்க. ஓ காஞ்சிபுரத்து சாமியார் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு காவி கட்டினவங்க எல்லாரும் ஜெயிலில் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம். ஓ அந்த சொர்ணமாலியா மேட்ரு, காஞ்சி காமக்கொடி அப்படின்னு அந்த விஷயம் அதானே? இப்போ ஒரு நடுவில் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 20 வருஷம் இருக்குமா? 30 வருஷம் இருக்கும் அந்த கதை. அப்போ வந்து காவி போட்டவங்க எல்லாரும் தூக்கி போட்டாங்களா? தூக்கி போட்டாச்சு. தூக்கி போயிட்டேன். அதனால நீ தூக்கி போட்ட. நீ என்ன பண்ணு, இங்க போட்டுன்னு வராத, ஊட்டாண்டே போட்டுக்கோ. குளிர் முடிஞ்சவனே கைட்டி வச்சிரு. சரியா? ஊட்டாண்டே போட்டுக்கணா குளிர் முடிஞ்சவனே கைட்டி வச்சிரு. ஆமா அதுதான். போ வர இல்லாத ஊட்டாண்டே போட்டுக்கோ, அப்படியே கைட்டி வச்சிரு. என்ன வரேன். சரி வழி வந்தாச்சு. சொக்கா ஒன்று கூட வச்சுக்கிறியா? சொக்கா குடுறா டேய். 44 குடுறா அவருக்கு. 42 கட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். 42 கட்டா இருக்குமா? அது கச்சிப்பு. 42 கட்டா இருக்குங்களா? அது என்ன எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். கேட்குறேன் நான். படிச்சுக்கிறேன்னு சொன்னேன் தாத்தா. படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. படிச்சுக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு அளவு தெரியாதான்னு கேட்குறாரு. 5ஆம் கிளாஸ் என்ன சொன்னீங்க? அவர் 10வது. அந்த காலத்து 10வது தானே படிச்சுக்கிறா? 8வது படித்தான். போலீஸ் வேலையை வந்து போலீஸுக்காரர் வாயில் கை வச்சுக்கினார். சரியான ஆளியா நீ? இந்த இது உள்ளே வச்சுக்கோ. போதும். உள்ளே வச்சுக்கோ. அப்பா யார் அவரு? அருணாச்சலேஸ்வரர். பரவாயில்ல. சரி. போய் வரட்டுமா? பொழுதோடு கொண்டு வந்து நான் விட்டுட்டேனா? சரி வரையிற அந்தாண்ட வர கத்து திறந்து விட்றாரு. வா பஸ்ஸு காசு வச்சுக்கிறியா?
இருக்குதா இல்லையா? மறந்துட்டேன் இந்தா 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 பஸ்ஸுக்கு 100 ரூபாய் தரேன். இரு அண்ணா போய் விட்டு வரேன். இரு வா, ரோடு தாண்டி விட்டு வரேன். வா, இந்த இது 100 ரூபாய் வச்சுக்கோ பஸ்ஸுக்கு. என்ன காசு வச்சுக்கோ பஸ்ஸுக்கு. நான் பார்த்துக்கிறேன். வா, வரேன். அந்தாண்ட போயிடுறேன். சரி போய் வா, இந்த வாரமே போ. இந்த வாரமே போ. இந்த வாரமே போ. போயிட்டு வா, பத்திரமா போ.